சிறப்புமிக்க இந்த மாநாட்டினுடைய தலைவர் அன்புக்குரிய எஸ்ஆர் கிறிஸ்டோபர் அவர்களே, இந்த மாநாட்டு குழு தலைவர் அன்புக்குரிய டாக்டர் குமரேசன் அவர்களே, இந்த அமைப்பினுடைய பொருளாளர் அன்புக்குரிய வினோத்குமார் அவர்களே, செயலாளர் முருகேசன் அவர்களே, டாக்டர் கண்ணன் ஜானகிராமன் அவர்களே, இங்கு மேடையில் முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய நாகராஜன் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, அச்சுதன் அவர்களே, கணேசன் அவர்களே, ராமகிருஷ்ணன் அவர்களே, அதுபோன்று இங்கு வாழ்த்துறை வழங்க வருகின்றிருக்கக்கூடிய சுவாமி யுக்தானந்தகிரி அவர்களே, அதுபோன்று அன்புக்குரிய சுரேஷ்குமார் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, என்னுடைய அன்புக்குரிய சகோதரர் அண்ணன் சங்கரையா அவர்களே, இன்னும் இங்கு வருகின்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய பெனிஸ் ராஜா அவர்களே, செல்லத்துறை அவர்களே, என்னோடு வருகின்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய தம்பி பூதலிங்கம் அவர்களே, இங்கு திரளாய் குழுமி இருக்கக்கூடிய பாரம்பரிய இந்த சித்த மருத்துவத்தில் அங்க வைக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து, என்னுடைய பத்திரிகை நண்பர்களாக இருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். பத்திரிகைகளெல்லாம் செய்தியை நாளைக்கு பெருசாக போடுங்க. ஏன்னா இன்றைக்கி திரும்ப எல்லாரும் சித்த மருத்துவத்தை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். எனவே இதனுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு தெரிய வேண்டும். எனவே நீங்கள் அதை பெருசாக பப்ளிஷ் பண்ணுங்கன்னு நான் இந்த சங்கத்திற்கு ஆதரவாக என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். இன்னைக்கு பார்த்திங்கன்னா இவ்வளவு பெரிய சிறப்புமிக்க இந்த சித்த மருத்துவம் ஏன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அது ஒரு சுருங்கி இருக்கக்கூடிய தன்மைக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் தீவிரமாக எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமான காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் என்று நான் நம்புகின்றேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று நம்புகின்றேன். எந்த ஒரு அமைப்பும் அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மீளாய்வு செய்ய வேண்டும். ஏன், எதனால் என்கின்ற ஒரு கேள்வியை நான் முன்வைக்க வேண்டும். இன்றைக்கு சித்த மருத்துவர்கள், குறிப்பாக பாரம்பரிய சித்த மருத்துவர்கள், இந்த கேள்வியை உங்கள் முன்னால் நிச்சயமாக நீங்கள் வைக்க வேண்டும். இந்த மாநாடு போன்றவற்றில் நீங்கள் தனித்தனியாக குழுக்கள் அமைத்து குழு விவாதங்கள் நடத்தி ஏன் என்ற கேள்வியை நீங்கள் கண்டிப்பாக வைக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையில் சில கருத்துக்கள் எனக்கு இருக்கிறது. என்னுடைய அம்மாவனுடைய அப்பா அவர் ஒரு வாத்தியார், ஹெட்மாஸ்டராக இருந்தார். ஆனால் அவர் ஒரு வைத்தியர். அவர் ஸ்கூல் நேரம் போக மீதி வைத்தியம்தான். ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு ரொம்ப வருஷம் வாழ்ந்தார், முழுமையான வைத்தியர். அதுக்கு அவருடைய அப்பா ஒரு பேராசானாக இருந்தார். அவர் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. அதுபோன்று என்னுடைய அப்பாவினுடைய சொந்தத்திலையும் என்னுடைய அப்பாவினுடைய தாய்மாமன்மார் முழுமையாக வைத்தியத்தில் தங்களை ஈடுபட்டிருந்தவர்கள். நான் சின்ன வயசுலேருந்தே வைத்தியர்களோடு, ஆசான்களோடு, பெரிய பேராசான்களோடு பழகியவன். களரி கலையின் மீது ஈடுபாடு கொண்டு அதை மாணவர் பருவத்தில் கற்றவன். இந்த கலைகள் எப்படி இருந்தது, எப்படி இன்றைக்கு அது நாளுக்கு நாள் அது ஒரு அழிவின் விளிம்புக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால் என்னுடைய பார்வையில் என்னென்னா, அரசாங்கம் சொல்லி குவாலிஃபைடு டாக்டர்ஸுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு முரண். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வைத்தியர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, இவங்க எங்கே போய் படித்தாங்க, அவங்க ஏதோ தப்பாக பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆங்கிலத்தில் ட்ரெடிஷ்னல் நாலேஜ்னு சொல்லுவோம், இண்டிஜினஸ் நாலேஜ் என்று. அதுதான் நம்முடைய பாரம்பரிய அறிவு.
அல்லது இந்த இன்ஹெரிட்டட் நாலேஜ், நாம் முன்னோற்றிலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு அறிவு என்பது. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலத்தில் சமூகத்தில் சிக்கல்களுக்கு என்ன காரணம்னா, ஒரு மனிதனுக்கு அவன்கிட்ட உள்ளார்ந்த ஒரு உணர்வு இருக்கும். நான் இந்த விஷயத்தில் நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும். இப்போ சிலருக்கு ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்கும், சிலருக்கு படிப்பில் வாத்தியாரில் ஆர்வம் இருக்கும், சிலருக்கு இராணுவத்தில் போர் வீரனாகன்னு இருக்கும், சிலருக்கு ஒரு ஆன்மீகவாதியாகன்னு இருக்கணும். முன்னால் அவர்களுக்கு தேவையான துறையை தேர்வு செய்து அதற்கான குருக்கள் மூலமாக அதை கற்று வந்தார்கள். இன்றைக்கு கல்வி முறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் பல தாக்கங்களை உருவாக்கியிருக்கிறது. அது நல்லவையும் நிறைய இருக்குது, சில தவறானதும் இருக்கிறது. தவறானது பார்த்திங்கன்னா, வேலைவாய்ப்பிற்கான கல்வியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி மாறி இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் கல்வி மறக்கப்பட்டிருந்த காலம், இன்றைக்கு அந்த கல்வி முறை மாறி அனைவருக்கும் கல்வி என்கின்ற நிலை வேலைவாய்ப்பிற்கான கல்வி என்று ஆனவுடன் ஒருவன் என்ன படிக்க வேண்டும், எந்த கல்விக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, எந்த கல்வி கற்றால் வேலை வாய்ப்பு கிடைக்கும், அவன் சமூகத்தில் ஒரு அந்தஸ்தான வாழ்க்கை வாழ முடியும் என்பதை மட்டும் ஒரு அளவுகோலாக வைத்து பெற்றோர்கள் அதற்கு நேராக வழி நடத்துகிறார்கள். அதனால தான் எல்லாரும் உங்கள் பிள்ளை என்ன ஆகணும், எம்பிபிஎஸ் ஆகணும். எதுக்குன்னு தெரியாது. அவனுடைய உள்ளார்ந்த உணர்வு அதன் பக்கம் இருக்கிறதா இல்லையான்னு தெரியாது. இப்போ நான் அதில் தப்பிக்கிட்டவன். நான் சின்ன வயசில் என்னுடைய ஆர்வம் அரசியலில் இருந்தது, இயற்கையில் இருந்தது. நான் பிடிவாதமாக இருந்து என்னுடைய பெற்றோர்கள் எவ்வளோ முயற்சித்தும் நான் வேறு ஃபீல்டுக்கு போகல. பல ஆண்டு காலம் மிக கடுமையாக போராடி ஒவ்வொரு படியாக வைத்து அமைச்சராயிட்டேன். ஆனால் எனக்கு மகிழ்ச்சி, ஏன்னா அது நான் விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு களம். அதில் எனக்கு ஆர்வமாக இருந்தது. ஆனால் பலருடைய வாழ்க்கையை அவருடைய பெற்றோர் முடிவு செய்ய, நீ டாக்டர் ஆகி தான் ஆகணும், கொண்டுடுவாங்க. அவரு டாக்டரை பற்றி ஒன்றுமே தெரியாது, அதில் ஆர்வமே இருக்காது. அதுக்கு ஒரு இரக்க மனப்பான்மை இருக்கணும், அதற்கான ஒரு ஆர்வம் இருக்கணும், பிறருக்கு வலியை தன்னுடைய வலியாக பார்க்கக்கூடிய பக்குவம் இருக்கணும், இதெல்லாம் இருக்காது. இதனால் இன்றைக்கி நிறைய மருத்துவர்கள் அவங்க பெரிய சிக்கலில் இருந்துக்கிட்டு ஆள்கொல்லி மாதிரி இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன சொல்லாங்கன்னே புரியலை. யார் போனாலும் முதல்ல டேட்டை குறித்து கொடுத்துருவாங்க, நீ இன்னும் 3 மாதம்தான், நீ இன்னும் 6 மாதம்தான். இது யார் முடிவு பண்ண முடியும்? யார் போனாலும் ஆப்ரேஷன், எதுக்கு போனாலும் ஆப்ரேஷன், பில்லு லட்சங்களில், என்னன்னே தெரியாது. அப்போது அப்படி ஒரு மித்து, இது என்னன்னு நமக்கு முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அவர் சொல்லது கேட்குதா, இதை விடுகதா. நீ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, இவங்களுக்கு பெரிய சிக்கல், இவங்களை இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணான்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த ஆள் சிக்கலில் மாட்டிடுறாரு. எனக்கு அப்பா, நான் எப்படி அவரை சாக விட முடியும், டாக்டர் இப்படி சொல்லார். அப்போ அவரை சாக இவர் சொல்ல மாதிரி சாக விடுவதா, இல்லை அவர் சொல்ல மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவதா, ஒரு முடிவே எடுக்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு பயப்படுத்திடுறாங்க. ஒரு மனிதன் பிறந்தால் இறந்தால் ஆகணும், ஒரு காலகட்டம் வரைச்சி நம்ம அக்செப்டன்ஸ் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அந்த மனதிலேயே மக்கள் மத்தியில் நீக்கி இதை எல்லாவற்றையும் அவர்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு நேராக மருத்துவத்துறை பயணித்து கொண்டிருக்கிறது. மறுபக்கம் பார்த்திங்கன்னா, இப்போ சித்த வைத்தியம், ஆயுர்வேதம் போன்றவை ஆங்கிலத்தில் இண்டிஜினஸ் மெடிக்கல் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவோம். அன்றைக்கு அந்தந்த ஊர்களில் ஆசான்கள் வாழ்ந்தார்கள். அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் இருந்தாங்க. பிள்ளை வைத்தியர் இருந்தார், கண் வைத்தியர் இருந்தார், மாட்டு வைத்தியர் இருந்தார். ஒவ்வொருனுக்கும் சிறப்பான வைத்தியர்கள் இருந்தார்கள். அவர்கள் அந்த வைத்தியங்களை படித்த நல்லா செய்தாங்க. அவங்களுடைய பின்காமிகளுக்கு அதை கற்றுக் கொடுத்தார்கள், அல்லது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது பரம்பரையாக வந்துட்டு இருந்தது. இப்போ இதுவும் ஒரு சிலபஸில் ஆக்கி காலேஜில் கொண்டு போயாச்சு. அங்கே உண்மையாகவே நான் வைத்தியர் ஆகணும்ல ஆர்வத்தில் உள்ளவனுக்கு அங்கே அட்மிஷன் கிடைக்குமானா கிடைக்காது. அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ எனக்கு உண்மையிலே சித்த வைத்தியர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்டா நான் ஆக முடியாது. நான் எக்ஸாம் எழுதணும், நல்ல மார்க் வாங்கணும்,
அந்த மார்க்கில் செலெக்ஷன் ஆகணும். இது ஒரு இந்த முறையில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் இதை அடிக்கடி இதை பேசுகிறது உண்டு. நீங்கள் எல்லாம் ஆன்மா உடல் உள்ளம் சார்ந்த விஷயங்களை தெளிவு பெற்றவங்க. நம்முடைய மனம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் நம்முடைய நாட்டம் இருக்கும். ஒரு ஆள் இப்போ என்ன கொண்டு போய் ஒரு வாத்தியார் வேலைக்கு விட்டு நான் என்ன இருப்பேன்னு எனக்கே தெரியாது. என்னை கொண்டு ஒரு போலீஸ் வேலைக்கு விட்டுருந்தா அந்த சீனியரை பார்த்து சல்யூட் அடித்து நிற்க நான் எத்தனை நாள் அடிச்சுடுவேன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு சுயமரியாதைக்காரனாக வாழ்ந்தேன். அப்போது அங்கே வந்து ஆங்கிலத்தில் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். என்னுடைய எண்ணம் என்னுடைய விருப்பம் ஒன்று, நான் சூழ்நிலையின் காரணமாக சென்று நின்ற இடம் இன்னொன்று. இதுக்கு ரெண்டுக்கு இடையில் உள்ள முரண் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இவர் அதில் செயல்படவே முடியாது. இன்றைக்கி பலருக்கு பிரச்சனை அதுதான். நீங்கள் குறிப்பாக சித்த வைத்தியம், ஆயுர்வேதம் இப்படி அரசு கற்று வரக்கூடியவங்களில் குறைந்தபட்சம் ஒரு 70% பேர் அந்த துறை மீது பற்றுள்ளவர்கள் அல்ல. அவங்க மார்க் எடுத்துகிட்டு எம்பிபிஎஸ் முயற்சி, எம்பிபிஎஸ் கிடைக்காதனால அடுத்த சான்ஸுக்கு ஹோமியோபதி போறியா, அலோபதி போறியா, ஆயுர்வேதா போறியா, சித்தா போறியான்னு கேட்டு டிக் அடிச்சுட்டு வாங்க. அப்போ அவங்க ஒரு உள்ளார்ந்த ஆர்வத்தில் நான் வந்து இதை கற்று அறியணும், இதனுடைய தன்மைகளை புரிஞ்சுக்கிட்டான்னு அவங்க வரல. இது ஒரு பெரிய சவால். அப்படி வந்துக்கிட்டு அவங்க இப்போ என்ன சொன்னாங்க, இந்த பாரம்பரிய அறிவு என்று அதெல்லாம் கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து அன்குவாலிஃபைடு டாக்டரு, இவங்களுக்கு மருத்துவம் பண்ணது பெரிய இடைஞ்சல்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய தடை என்ன செய்யாங்க போடாங்க. இது ஒரு மிகப்பெரிய சவாலாக நான் பார்க்கிறேன். அப்போ இதை எதிர்கொள்வது எப்படி? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சித்த மருத்துவ உலகம் இது போன்ற பாரம்பரிய வைத்தியர்களை, சித்தர்களை அல்லது ஆசான்களை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய கலைகளை எப்படி மேம்படுத்துவது, இது ஒரு மிகப்பெரிய சவால். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில மருத்துவம் வந்து பல கோடி மக்கள், பல லட்சக்கணக்கான மக்களாவது குறைந்தபட்சம் முழுமையான ஆராய்ச்சிக்குன்னே தங்களை ஒதுக்கிட்டு அதில் இருந்துட்டு பண்ணிகிட்டு இருப்பான். ஒவ்வொரு நாடுகளையும் நடக்கும். ஒவ்வொரு மருந்தின் மீதும் ஒவ்வொரு நோயின் மீதும் ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். நமக்கு உண்மையிலே ஆராய்ச்சி என்பது அப்படியே போயிட்டு. இப்போ நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் எப்படியாவது ஒரு வர்மா ஆராய்ச்சி மையம் கொண்டு வரணும்னு சொல்லி இப்போ வந்து ஓரளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகி வந்துட்டுருக்கு. அது வந்து நம்ம ஆட்களுக்கு எவ்வளோ பயன்படுதுன்னு தெரியாது. அது எப்படியா கொண்டு வரணும்னு சொல்லி ஒன்றிய அரசையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் பார்த்து ஒரு இடம் எல்லாம் நான் அமைச்சராக இருக்கச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து அது தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டு இருக்கு. அந்த ஃபைல் மூவ் ஆகிட்டு இருக்கு, வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த வர்மக்கலை வந்து எத்தனை பேர் பார்த்துருக்காலும் படிச்சிருக்கேன். சொன்ன நம்பக்கே ஆள் இல்லை. இப்போ நான் வந்து எத்தனையோ கேஸ் கண்ணால் பார்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஜன்னியில் வெட்டிட்டு வருவான். என் வீட்டு பக்கத்தில் கேசவபுல் வைத்தியர் இருந்தார். கருங்கல் பக்கத்தில் தர தெரியும் இருக்கவங்களுக்கு. அவர் ஒரு சின்ன ஸ்க்ரீன் போட்டு பின்னால் பெஞ்சு போட்டிருப்பார். அப்படியே வெட்டலோடு தூக்கிட்டு போவார். போய் ஒரு துணியை போட்டு ஒரு தடவுவார். அவங்க எழும்பி வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பான். இதில் இந்த யோசித்து கூட பார்க்க முடியாது. நீங்கள் அன்றைக்கெல்லாம் எந்த வைத்தியரும் நோயை சொல்ல விட மாட்டாங்க. எங்கள் கருங்கல் பக்கத்துலலாம் யாரும் சொல்ல விட மாட்டாங்க. என்னோடய தாத்தாட்ட நான் பார்த்துருக்கேன். போய் அமைதியாக இருக்கணும், கையை தான் கொடுக்கணும். அவங்க தான் என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தான் கேட்பாங்க வேறு ஏதாவது இருக்கான்னு. அப்போ இந்த நாடி வந்து எவ்வளோ முக்கியம். இன்றைக்கி நாடி பிடித்து வைத்தியம் செய்யக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இன்றைக்கி வந்து அரசு சித்த மருத்துவம் படித்து வரக்கூடியவர்கள் அல்லது ஆயுர்வேதம் படித்து வரக்கூடியவர்கள் எத்தனை பேருக்கு இந்த நாடி தெரியும்? அங்கே படித்து வரவங்களாம் சொல்லுவேன், ஒருவேளை கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் வந்து நிறைய சித்த மருத்துவ டாக்டர்கள், ஆயுர்வேத டாக்டர்களோடு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஆயுர்வேதம்லாம் நாடி பிடிச்சி மருந்து கொடுக்கிறது இல்லை. இப்போ அந்த சிஸ்டமே இல்லை. சித்தாவில் குறிப்பிட்ட டாக்டர்ஸ் வந்து அதை பண்ணாங்க, ரொம்ப தெளிவாக பார்த்து பண்ணாங்க. ஆனால் மற்றவர்கள் பண்ணலை. நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவம் என்பது முழுமையாக நாடி பிடிச்சி தான் வைத்தியமே இருந்தது. அப்போ ஒரு நாடி வந்து எவ்வளவு ஒரு மனிதனை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்கேன் பண்ணதோட கூடுதல் பண்ண, நீங்கள் என்ன நம்பவே மாட்டீங்க. அத்தனை சம்பவம் எனக்கு சொல்ல முடியும், அத்தனை சம்பவம். நான் ஏன் வந்து சித்தாவை வந்து அவ்வளோ தூக்கி பிடிக்கேன்னா எனக்கு அது வந்து தெரியும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா
கொழுப்பை கரைக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அடுத்தது ஹார்ட்டில் பிளாக் ஆகிட்டுன்னு சொன்னாங்க. அது ஒரு வாத நீராக இருக்கலாம், அதனால் கூட வந்திருக்கலாம். இங்கிலீஷில் இன்ஃப்ளமேஷன் தான் சொல்லலாம். ரிப்போர்ட்டில் கூட பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் சஸ்பெக்டட் டு பி கல்சிஃபிகேஷன் எழுதுவான். கல்சிஃபிகேஷனாக சந்தேகம் இருக்கணும்னு. இன்ஃப்ளமேஷன்னா வாதப்பித்த கபாய் சீர் செய்தால் மறுநாள் காணாமல் போயிடும். ஆனால் இதை யார்ட்டையுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லுக்கு இடமே கொடுங்க, உடனே பிடிச்சி படுக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. இது முடிஞ்சு போச்சு, உடன் பண்ண. இப்போ நீங்கள் உன ஹை கொலஸ்ட்ரால் ட்ரைக்ளிசரைட்ஸ் கூட்டிகிட்டு அது என்ன காரணம், அதுக்கு ஒரு மாற்று தேடி பார்ப்போன்னா இல்லை, உடனே அவங்களுக்கு தெரிஞ்சால் கொலஸ்ட்ரால் மாத்திரை. அது எடுக்க தொடங்கின உடனே பாதி ஆளுக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி, என்னென்ன உண்டோ என்னெல்லாம் வரும். கொழுப்பு மனுஷன் உடம்பில் மிக முக்கியமான ஒன்று. புரதம் கொழுப்பு இல்லாமல் ஒரு மனுஷன வாழ்க்கையே இல்லை. அதில் கொழுப்பை காலி பண்ணிட்டா அதுக்கப்புறம் நிச்சயம் அவன் அடுத்த நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுக்குள்ளே போயாச்சு. அது தின்னோடனே இப்படி அடுத்து சொல்லுவாங்க முட்டை தேஞ்சாச்சு. அவன் உடம்பில் கொழுப்பு இல்லாட்ட முட்டை தேவை தான் செய்யும். இனி அது ரொம்ப ஸ்பீடாக நடக்காது. அடுத்த முட்டை தேவைக்கு அடுத்த மருந்து. இப்படி ஒன்று ஒன்றா அது மருந்தினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூட்டிகிட்டு இருக்குமே தவிர தீர்வு வரவே செய்யாது. இப்படி அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு உலகம் பூரா. அப்போது இவ்வளோ ஒரு அற்புதமான இந்த வைத்தியம் எவ்வளோ முக்கியமானது என்பதை நம்ம இதை சிந்திக்கணும். இதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்ம பேராசான்கள் அவங்கள்ட்ட இருந்த விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு முறையாக கொடுத்தாங்களா? நான் 100% சொல்லுவேன், இல்லை. அவங்கள மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூகம் அவ்வளோ ஆர்வத்தோடு அவ்வளோ அர்ப்பணிப்போடு அதை கற்றுக்கொள்ள முற்பட்டார்களான்னா இல்லை. இப்போ நான் களரி படித்தேன். எனக்கு கற்றுத்தந்த ஆசான்கள் சிரம கம்பு கையில் எடுத்தாங்கன்னா அது எப்படி எல்லாமே விளையாடும். நான் விளையாடிருக்கேன். நான் இப்போ தமிழ்நாடு பூரா வெளிநாடுகள்லேயும் போய் இந்த களரி போட்டிலாம் தொடங்கி வைக்கேன். நான் எங்கேயுமே பார்க்கல. சும்மா ஒரு கம்பை வச்சு சுற்றிக்கிட்டு நான் சும்மா எங்கேயா போச்சு எனக்கு 2 கம்பை கம்பல் பண்ணி சுற்ற வைப்பான். அது டிவியில் ஓடும். உன்னை 2 கையில் தம்பி பயங்கரமாக இருந்த கம்பி நான் ஒன்றுமே இல்லையா, நான் சட்டையெல்லாம் போட்டிருக்கேன், உடம்பு ப்ரிப்பரேஷன் பண்ணல, பாடி இங்கே திரும்பாது, ஏதோ சும்மா பையன் மரம் ஊக்கப்படுத்த சொல்லியிருப்பேன்னு சொல்லுவேன். அந்த கலைகள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த கலைகளுடைய ஒவ்வொரு அம்சமும் இப்போ நீங்கள் ஒருத்தன் ஒரு சுவடு முறை பண்ணான்னா அவனுக்கு கண்ணிலேருந்து அவனுக்கு கையிலேருந்து அவனுடைய காலிலேருந்து அவனுடைய ஒவ்வொரு அசைவுலேயும் அது ஒரு அறிவியல் இருக்குது. சீனா இன்றைக்கி அது ஜப்பான் நம்ம கலைகளை கொண்டு போயிட்டு இங்கே திரும்ப விடுகான்னா அவன் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணான். ஒவ்வொன்றையும் டிஃபைன் பண்ணான். இது இப்படி, இது இப்படி, இது இப்படி, இது இப்படி. இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் நான் ஐடி மினிஸ்டராக இருக்க சமயம் இந்த சித்த மருத்துவத்தினுடைய ஏடுகள் எல்லாம் பாதுகாக்கணும்னு சொல்லி தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, அதாவது தமிழ் இணைய கல்விக் கழகத்தில், அது எங்கள் துறைக்கு கீழக்கூடிய துறை, ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை நாங்கள் இன்றைக்கி அதை எலக்ட்ரானிக்ஸ் ஆக்கி பாதுகாத்து வச்சுருக்கோம். இருக்குது. நீங்கள் யார் வேணாலும் அதை தமிழ் இணைய கல்விக் கழக வெப்சைட்லேயும் எடுக்கலாம், இல்லை நீங்கள் அங்கே ஆஃபீஸ்லேயும் சென்னையில் பெற்றுக்கொள்ளலாம். பயங்கரமான ஏடுகள் இருக்குது. மருத்துவம் இருக்குது, அடிமுறைகள் இருக்குது, பல ஹெர்பல்ஸ் பற்றி என்னென்ன தரவுகள் தமிழ்நாடு பூரா இருந்ததோ அதை செய்யணுன்னு வேகமாக செய்து அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த முறைக்கு போக்கு முன்னால் நான் அந்த லாகாலேருந்து இன்னொரு லாகா போயிட்டேன். எனக்கு அதை கவனம் செலுத்த முடியாமல் போச்சு. ஆனால் அதை டாக்குமெண்ட் பண்ணோம். அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது. அப்போ இந்த நாலேஜ் இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னல் நாலேஜும் இல்லை. இதை எப்படி ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி நம்ம கொண்டு வர போகிறோம். என் வர்மக்கலை எத்தனை பேர் நம்ப அவனே தெரியாது. இன்றைய காலமாக கூட ஒரு ஆசான் என்னோட பேசி கொண்டிருந்தார். அவர் சொன்னார், ஆனால் இனி நம்ம நம்பவே மாட்டான், ஒருத்தன் படிக்க வரவன்ட்ட செய்து காட்டினா தான் அவரை நம்புவான். அப்போ நான் சிக்கலாகிறாதான்னு கேட்டேன். சிக்கலானாலும் பரவாயில்ல, அது இல்லைன்னு நம்பவே மாட்டான்னு சொல்லார். அப்போது ஏன்னா இன்றைக்கி
வந்து யாரை வந்து அதை செய்து ஒரு ஆளுக்கு நோயை விடுதலை பண்ணதை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம இது வந்து குறைஞ்சிட்டுன்னு உள்ள ஒரு எண்ணம் வருது. ஸோ இதை வந்து நம்ம மீட்டுருவாக்கம் பண்ணணும்னா நிச்சயமாக நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்ம சுவாமி இருக்கார், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கு நோய்க்க விஷயத்தையும் நீங்கள் எடுங்க, அது கேன்சராக இருக்கட்டும், இல்லை ப்ளட் ப்ரெஷராக இருக்கட்டும், ஹார்ட்டாக இருக்கட்டும், லிவர் ரிலேட்டடாக இருக்கட்டும், ஒரு மெயின் பிரச்சனை என்னென்னா அவன் சொல்லக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இதுக்கு தீர்வு 2 தான். ஒன்று சுத்தமான ஆக்சிஜனும் உணவும், 2வது முறையான யோக நிலைகளான பயிற்சிகளை பண்ணி மனசை வந்து காம் டவுன் பண்ணுது. இது 2லேயும் தான் தீர்க்க முடியும். இல்லைன்னா இதற்கான மருந்துகள் அவங்க கொடுக்க சமயத்தில் அதனுடைய பின்விளைவுகள் பக்க விளைவுகள் வந்து ரொம்ப பெருசு. அப்போ இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கிளியர் பண்ணக்கு ஆங்கில மருத்துவத்தில் இதை வழிமுறைகள்லாம் இல்லை. அதில் நேச்சுரோபதியில் இருக்குது. எப்படி இருக்குதுன்னா அதற்கான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய உணவை அவங்க பரிந்துரைப்பது, அதற்கான வாழ்வியல் முறைகளை அவங்க சொல்லித் தருவது போன்றது. சித்த மருத்துவத்தில் அதுக்கு தீர்வு இருக்கானா 100% இருக்குது. ஆனால் அதை முறையாக அவர்கள் செய்யணும். இன்றைக்கி வந்து நிறைய பேர் இந்த யோகா கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது. எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னென்னா, உண்மையிலே நீங்கள் ஒன்று புரிஞ்சுடுங்க, எல்லாரும் உறக்க எல்லா இடமும் சொல்லுங்கள், இந்த கலை வந்து ஆரியர்களுடைய கலை அல்ல, இது வந்து ஓகக்கலை என்று நம்முடைய பாரம்பரிய புத்தகங்களில் இருக்குது. நாங்கள் இந்த ஓலைச்சுவடுகளை காப்பி பண்ணச்சுமையாக நாங்கள் கண்டுபிடிச்சது ஓகம். அதை வந்து ஓகக்கலைன்னு சொல்லலாம். அகநிலை பயிற்சிகள்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அகநிலை பயிற்சிகள் அதுதான். அதில் தான் மூச்சு பயிற்சி, மூச்சினுடைய அளவுகள், அந்த லாக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மூச்சை வந்து கட்டுப்படுத்தி நிறுத்துவது, இது எல்லாமே நம்ம டெக்ஸ்ட்லேருந்து வந்தது, சித்தர்களுடைய டெக்ஸ்ட்லேருந்து வந்தது. இது ஆயுர்வேதத்தில் உள்ளது அல்ல என்பதை நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுடுங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்கமும் சொல்லித்தரேன். எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து சித்தாவிலேருந்து ஆயுர்வேதா வந்ததா, ஆயுர்வேதாலேருந்து சித்தா வந்தா, இதுக்கு யாராவது ஒரு பதில் குயிக்காக சொல்ல முடியுமா? அப்படி வந்துன்னு சொல்லுங்க. விவாதம் பண்ணால் உங்களுக்கு சொல்லுங்க, நான் ஒரு சின்ன பதில் சொல்லித்தரேன். நீங்கள் சித்தா இருப்பது தமிழில், ஆயுர்வேதா இருப்பது சமஸ்கிருதத்தில். சமஸ்கிருதம் படிக்கக்கூடிய உரிமை எந்த தமிழனுக்கும் எந்த காலத்திலும் இருந்தது கிடையாது. கரெக்டாக சொல்லுங்கள். சமஸ்கிருதம் படிக்கக்கூடிய உரிமையோ வாய்ப்போ எந்த காலத்திலும் எந்த தமிழனுக்கும் இருந்தது கிடையாது. அப்போது உன் டெக்ஸ்ட்டை நான் படிச்சிருக்க வாய்ப்பே இல்லை, அப்படி தானே? ஆனால் தமிழை நீ படிப்பதற்கான வாய்ப்பு உனக்கு முழுமையாக இருந்தது. அப்போது நீ என்னுடைய மொழியை கற்று என்னுடைய ஏடுகளை பார்த்து படித்து அதை நீங்கள் எழுதினீங்க. நீங்கள் வந்து திரிபாலாசூரணம் தொடங்கி என்னென்ன இருக்குதோ எல்லாமே நம்மகிட்ட இருக்கிறதும் ஒன்று தான், அவங்ககிட்ட இருக்கிறதும் ஒன்று தான். அப்போது நம்மகிட்ட இருக்குது அவங்கள்ட்ட இருக்க ஒன்று. இதில் யார் காப்பி அடித்தாங்களோ திரும்ப ஒரு பிரச்சனை வருது. நான் மொழி ஒன்று சொன்னேன், இந்த மொழியை நீங்கள் தைரியமாக சொல்லலாம். யாருக்கும் உரிமை இல்லை, யாரும் என்ன செய்ய முடியாது, அந்த மொழியை கற்க முடியாது. அது ஒன்லி புரோகிதரை தான் படிக்க முடியும், வேறு யாரும் படிக்க முடியாது, நீங்களே தானே படிக்க முடியாது. அப்போ நம்ம அதை படித்து காப்பி பண்ண வாய்ப்பு இல்லை. 2வது, நீங்கள் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய அளவுக்கு வர்மா அங்கே இருக்கா? இல்லை. இங்கே இருக்கக்கூடிய பஸ்பங்கள் நீட்டுகள் அந்த அளவுக்கு அங்கே இருக்கா? இல்லை. அப்போது சித்தாவில் வந்து இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அங்கே இல்லை. நம்மகிட்ட அவங்கள்ட்ட இருக்குது, அது போகவும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இது நமக்கு தான் அவங்களுக்கு தான். எனவே இது முழுக்க நம்ம சித்தர்களுடைய அந்த மிகுந்த அறிவினால் உருவாக்கப்பட்டது தான் இன்றைக்கு இது வந்திருக்கிறது. அந்த யோகக்கலையாக இருக்கட்டும், அது சார்ந்த மருத்துவமாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மை வந்திருக்கக்கூடிய ஒன்று.
நீங்கள் ஒன்றை மட்டும் நான் சொல்லி நான் உரையை நிறுத்துகிறேன். ஏன்னா இது எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட். நான் பேசிகிட்டே இருந்து உங்கள் டைமை கிடைக்கக்கூடாது. எனக்கு அடுத்த நிகழ்ச்சி போனோம். இன்றைக்கி வந்து இந்த அலோபதி டாக்டர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இதை ஒத்துக்கிடலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வேறு ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து இந்த மின் விசிறியை பார்க்கணும். இங்கே மின் விசிறி ஒன்றே இல்லை, எல்லாம் ஏசி ஆகிட்டு. இதுக்கு வந்து 3 இது இருக்கும், லீஃப் இருக்கும். அப்படி தானே? சாதா ஃபேனுக்கு எத்தனை லீஃப் இருக்கும்? 3 இருக்கும். இந்த 3 லீஃபில் ஒன்று வந்து வெயிட்டை கூட்டிகிட்டு அது குறைஞ்சிட்டுன்னு வச்சுருங்களேன். எப்படி ஓடும் ஃபேனு? ஒழுங்காக ஓடாது, காற்று சரியாக வராது. 2ன்னா பெரிய சிக்கல், 3ன்னா ஒன்றுமே வராது. இதுதான் அன்னைக்கு உடல், உள்ளம், ஆன்மா அல்லது மனசு, ஆன்மான்னு சொன்னான். இந்த 3 சமநிலையில் இருக்கணும். வாதம், பித்தம், கபம். இது சமநிலை இருந்துட்டு ஃபேனு கரெக்டாக ஓடுது. சவுண்டும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, காற்று வரும், நல்ல நீட்டாக இருக்கும். இது சிக்கலாச்சுன்னா அங்கே போல்ட்டு நெட்டெல்லாம் தேய தொடங்கும், ஆனால் காற்று வராது. அது மாதிரி தான் மனிதன், அவுட்புட் வராது. அப்போ இதை எப்படி ஒன்றா வைப்பது? இதை சமச்சீரில் வைக்க தான் அன்றைக்கு நம்முடைய சித்தர்கள் மிக அழகாக வடித்து தந்திருக்கின்றார்கள். உடலை வலுவாக வைப்பதற்கு உழைப்பு, உணவு, நல்ல தூக்கம், 3. இப்போ உழைப்பு குறைஞ்சுன்னா நமக்கு யோகா பயிற்சிகள் போன்றவை செய்யணும். உழைப்பு இருந்தால் செய்ய வேண்டாம். நீங்கள் மலையாரம் பண்ணாட்ட போகிறீங்களா, நீங்கள் ஒரு யோகாவும் செய்ய வேண்டாம். அது டெய்லி கை காலெலாம் தானே இழுபட்டு மசிலெல்லாம் தானே வந்துடும். அப்போ உழைப்பாயிட்டு உடம்புக்கு நல்ல உணவு, சீரான உணவு. நல்ல உணவுனா எல்லாம் நினைக்கா நல்ல பிரியாணி, மட்டன் பிரியாணி சாப்பிடணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல உணவு, நம்ம காய்கறிகள் அது இதெல்லாம் கலந்த உணவு. மீன் கீன் இது வேணால் சாப்பிட்லாம். இறைச்சியும் என்னுடைய பாணி, சாமி இருக்கார், அவர் என்ன ஐடியான்னு தெரியாது, சாப்பிடலாம். ஏன்னா மனிதன் வேட்டையாடி தான் வாழ்ந்துருக்கான். அப்போது இந்த உணவாச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த 3 ஆச்சுது. இன்றைக்கி நிறைய பேருக்கு உணவு சரியாக இல்லை, உடற்பயிற்சியே கிடையாது, உறக்கமே கிடையாது, தூக்கமே. இப்போ எங்களுக்கு பிரச்சனை தூக்கம்தான். தூங்க டைம் கிடைக்காது. எங்களுக்கு தூக்கம் வராமல் இல்லை, தூங்க டைம் கிடைக்காது. அப்போ இது. இன்னொன்று பார்த்திங்கன்னா 2வது நம்முடைய மனம். நீங்கள் ஒருத்தன் கூட இன்றைக்கி 5 நிமிஷம் பொறுமையாக இருந்து பேசக்கு இல்லை. எங்கே ஓட போகிறான், எங்கே இருக்க போகிறான், ஒன்றுமே தெரியாது. எல்லாம் ரன்னிங்கில் இருக்குது. அங்கே அது நினைக்கும், அங்கே இது நினைக்கும், அது நினைக்கும். அந்த செல்ஃபோன் கூட வந்து மனுஷனை உயிரை ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன்னு அது ஒரு முடிவு பண்ணிட்டுது. ஒருத்தன் கூட சும்மா இருக்கான் இல்லை. சிலவனுக்கெல்லாம் செல்ஃபோனை வாங்கி 2 நாள் ரூமில் அடைச்சிட்டா பைத்தியக்காரன் சித்தே போயிடுவான். அந்த அளவுக்கு அதை தாக்கும். அப்போ இந்த மனத்தை வந்து ஒருநிலைப்படுத்துவதற்கு மெடிடேஷன் தவிர வேறு வழியே இல்லை. கான்சன்ட்ரேஷன், மெடிடேஷன், இதை வந்து பண்ணணும். இப்போ ஆன்மா இருக்குது இல்லைன்னு பலரும் விவாதங்கள் ஓடிட்டு இருக்கல. நான் போகல, அப்புறம் என்னையும் சிக்கல்ல மாட்டிடுவோம். ஆனால் நம்ம வந்து எப்படி மனதை உணர்கிறோம், நம்முடைய எண்ணங்களின் மூலமாக உணர்கிறோம். அதை மாதிரி ஆன்மாவை நாம் மூச்சின் மூலமாக உணர்கிறோம். மூச்சு போனால் போச்சுன்னு சொல்லும், அவ்வளோதான். அந்த மூச்சை வந்து அன்னைக்கு சித்தர்கள் வந்து மிக அழகாக அவர்கள் என்ன செய்யிருக்காங்க, வடித்து வச்சுருக்காங்க, எப்படி இருக்கணும் உள்ளதை. அதற்கான பயிற்சி முறைகளையும் அவங்க தந்திருக்காங்க. அப்போ இந்த பெரிய அறிவை நம்ம எடுத்து செல்வதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலில் மருத்துவம், நோய் இவற்றுக்கெல்லாம் தீர்வு என்பதற்கு ஒரு முறையான விடையை நாம் பெறுவதற்கான வாய்ப்பு அது ஒன்று தான். இந்த அத்தனை வாய்ப்பையும் நம்ம இனி புதுசாக உருவாக்க வேண்டாம். நம்ம சித்தர்கள் தந்திருக்கிறார்கள். அது நம்மகிட்ட இப்பவும் ஏடுகளாக அப்படி இப்படி இருக்குது. இதை நம்ம பாதுகாக்கணும். இன்றைக்கி ஹெர்பல்ஸ் எல்லாம் அப்படியே அழிஞ்சிட்டு வருது. நீங்கள் வைத்தியசாலையில் நம்ம வாங்க போனால் வரக்கூடிய ஹெர்பல்ஸ் எல்லாம் இன்றைக்கி பல இடங்களில் பயங்கரமான பிளான்டேஷன் போட்டு வர்றது. இது பிளான்டேஷன் போட்டு வர சமயத்தில் அதனுடைய உண்மையான கூறுகள், இயல்பான கூறுகள் இருக்குமான்னு உள்ளது கேள்வி. ஏன்னா எல்லாம் அந்த அவங்க கமர்ஷியல் ஆகிச்சுமையும் என்ன உரம் போடுவாங்க, எப்படி போடுவாங்கலாம் தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட பல சவால்களோடு இந்த துறை இருக்குது. ஆனால் நான் சொல்லுது, எப்படியாவது நம்முடைய இந்த சங்கம், சித்த வைத்தியர்
சங்கம் வந்து உங்கள் ஒவ்வொருத்தருக்கூடிய கலையை தயவு செய்து நீங்கள் இதில் ஆர்வம் உள்ள 4 பேருக்கு கற்றுக் கொடுங்க. அதுதான் உங்களுக்கு தர்மம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒரு தர்மம் உண்டுன்னா அதுதான் தர்மம். நீங்கள் வந்து இதை சொல்லிக் கொடுக்காமல் இருக்கால எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் அடிமரில் 10 செவுடு ப்ராப்பராக நீங்கள் யூடியூப்பில் பார்க்க முடியாது. ஆனால் ஊஷு கும்ஃபு இன்றைக்கி உலகம் பூரா அப்படி போயிட்டுருக்கு. நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு நம்பரையும் போட்டு அந்த நம்பரில் உள்ளது அப்படியே பர்ஃபார்மன்ஸ் காட்டுவான். ஒருத்தன் இதை பார்த்துக்கிட்டோன்னா பண்ண முடியாது. அவன் ப்ராக்டிஸ் பண்ணால் அவனுக்கு சித்தம் இருக்கணும். சித்தம் இல்லைன்னா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டான். சித்தம் இருக்கவனுக்கு நீங்கள் கொடுப்பதுனால எந்த தப்பும் இல்லை. எனது கலைகள் அழியாமல் பாதுகாப்பதற்கு நாம் எல்லாம் முயற்சி எடுப்போம் என்று கூறி உண்மையிலே உங்களை நான் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாராட்டுகின்றேன். காரணம், இத்தனை சவால்கள் இருந்தாலும் அவற்றை முறியடித்து நம்முடைய அன்புக்குரிய சகோதரர்கள் நீங்கள் இந்த சித்த மருத்துவத்தினுடைய மகத்துவத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அவர்களுக்கு அற்புதமான மருத்துவத்தை நீங்கள் செய்து வருவது மிகுந்த பாராட்டுக்குரியது. அது இன்னும் நீங்கள் மேன்மைப்படுத்தி இன்னும் அதிகமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவில் இதை கொண்டு செல்வதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும். எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு என்றைக்கும் துணை நிற்போம் என்று கூறி என்னை இந்த விழாவிற்கு அழைத்து சிறப்பித்த அத்தனை நல்லவங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. சிறிய ஒரு சொற்புலகாட்டி சித்த மருத்துவத்திற்கான பெரிய ஒரு வெயிட்டை அவர் தந்து கொண்டு போயிருக்கிறார். அவர் வழியாக அவருடைய இந்த இனி 1.5 வருடங்க ஆட்சி அவருடைய ஆட்சி தான், அவர்களுடைய ஆட்சி தான். அதிலே இந்த சித்த பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு கண்டிப்பாக அவர் நமக்கு ஒரு நம்முடைய மாநில தலைமைக்கு கொண்டு சென்று அவர் கண்டிப்பாக இதற்கு ஒரு முடிவு செய்வார் என்று ஏக மனதோடு நாம் நம்புகிறோம். அவர் நம்பிக்கை விதைத்து விட்டார். அந்த விதை மரமாக போகிறது என்பதற்காக அவர் பேசியிருக்கிறார். நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை சங்க தலைவர் ஐயா வரதராஜன் அவர்கள் நம்முடைய முன்னாள் அமைச்சரும் இந்நாள் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏயும் ஆகிய அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துகிறார்கள். நம்முடைய நம்முடைய எம்எல்ஏ அவர்களுக்கு வேறு நிகழ்வு இருப்பதால் நம்ம சொற்பொழிவாளர்கள் 3 பேரும் ஆளுக்கு ஒரு 5 நிமிடத்திற்குள் முடித்துக் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்தால தலைவர் அந்த மாநாட்டு கோரிக்கையை சொல்லுவார்கள். அதுக்கு பிறகு பரிசு அவங்க சீரடி வழங்குவாங்க. முதல்ல ஐயா சுவாமி யுக்தானந்த கிரி அவர்கள் நமக்கு இது ஒரு சொற்பொழிவாற்றுவார்கள். அனைவருக்கும் இனிமையான வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. நமது மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சித்தர்களுடைய வழியாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைத்து சித்த பெருமக்களையும் ஸ்தூலமாக இந்த இடம் முழுவதும் குருநாதர் அகஸ்தியர் மட்டுமல்ல சித்தர்களுடைய அனைத்து பேருடைய அந்த சூஷ்ம சக்தியை வணங்கி தலை வணங்கி நாம் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள் மனோ தங்கராஜ் அவர்கள் பேசிட்டாங்க. அந்த அளவுக்கு அதில் ரொம்ப ஆழமான ஈடுபாடு இருக்கிறனுடைய அடிப்படையில் அகஸ்தியரிலிருந்து எல்லா சித்தர்களும் யோகத்தில் மட்டும் இல்லாமல் ஞானத்திலும் முதன்மையாக விளங்கிய அந்த நிலையில் மருத்துவமும் மிக முக்கியமான ஒன்றாக, 2 கண்கள் பார்வை ஒன்றாக இருப்பது போல இங்கே சுவாசம் என்பது நிறைய ஐயா சொன்னாங்க. அதில் சில விஷயங்கள் சொல்லிட்டு நான் மிக மகிழ்ச்சியோடு இந்த இதை நிறைவு செய்ய போகிறேன். நாம் ஒரு நிமிடத்திற்கு 15 சுவாசம் எடுத்து விடுதோம். ஒரு மணிக்கூருக்கு 900 சுவாசம் எடுத்து விடுதோம். 900 இன்று 24 பண்ணும்போது 21,600 சுவாசம் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு எடுத்து விடுதோம். இந்த சுவாசத்தினுடைய அளவு குறையும் போது அவனுடைய ஆரோக்கியம் கூடுது. இந்த சுவாசத்தினுடைய எண்ணிக்கை கூட கூட அவனுடைய வியாதிகளும் அது சார்ந்த விஷயங்கள் கூடுது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் மட்டும்தான் இந்த இயற்கையில் வாழ்ந்தக்கூடிய எல்லாத்தையும் உணர்ந்தும் அனுபவிக்கக்கூடிய திறன் இருக்கு.
மற்ற ஜீவன்களுக்கு மருத்துவமோ இந்த விஷயங்கள் இல்லாமல் இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதிகமான மருத்துவ தேவை என்பது மனிதனுடைய இந்த வாழ்வியல் சூழ்நிலைக்கு தான் தேவைப்படுது. மற்ற எல்லாரும் எப்படி இருக்கிற ஆனந்தமாக மகிழ்ச்சி. அப்போ நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு தபோவனம்ங்கிறது அந்த கடற்கரை பகுதியில் மலை அடிவாரத்தை ஒட்டி இருக்கு. ஒவ்வொரு நாள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் வரக்கூடிய அந்த பறவைகள், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவன்களை பார்க்கும்போது அவ்வளோ ஆனந்த நிலையில் இருக்கிறது நம்மகிட்ட பிரதிபலிக்கிறது. அப்போ மனிதராக நம்மகிட்ட இருக்கும்போது என்ன மாதிரி பிரதிபலிப்பு இருக்குன்னா, உள்ளத்தில் இருக்கக்கூடிய வஞ்சம், கோபம், கவலை, எரிச்சல், பொறாமை, இந்த மாதிரியான அந்த தீய தன்மை உடையதை தான் அகஸ்தியர் பெருமானா என்ன சொல்கிறாருன்னா அது விஷம் என்று சொல்கிறார். இந்த விஷத்தன்மையை கொண்ட மனிதனால் இந்த உடலும் மனமும் அதை சார்ந்து உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா எனும் ஒளி உடலையும் அவன் பெருக்காமல் இந்த வாழ்வு முழுவதும் நாம் இன்ப துன்பத்தை அனுபவித்து கொண்டு தான் வாழ்கிறோம். எல்லாத்தையும் உணர்வது மட்டுமல்லாமல் உணர்ந்ததை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய அற்புதமான இந்த உடலமைப்பும் அற்புதமான இந்த அறிவுத்திறனும் நம்மளுடைய மனம் எப்போவுமே கீழ்நிலையிலே கீழ் சார்ந்த விஷயங்களை போகுது, மேல்நிலையை நோக்கி நமக்கு வருவது என்பதுதான் அதை சித்த பெருமக்கள் வாசி யோகம் என்றும் அதை வாசி கிரியா என்ற கர்மம் என்றும் சொல்லப்படுது. அந்த வழியில் நாங்களும் என்ன பண்ணுறோம், எங்களுடைய பங்காக உங்களோடு இணைந்து இங்கே மனிதனுக்கு 2 விதமான மருத்துவம் தேவைப்படுகிறது. ஒன்று அவனுடைய உடலுக்கான அந்த பிணியை நீக்கக்கூடிய தெய்வீகத்தினுடைய அம்சங்களாக உங்களையும், அதரை தற்காத்து கொள்வதற்கும் பாதுகாத்து கொள்வதற்கும் நோயிலிருந்து தன்னை அங்கே உள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் எங்கெல்லாம் நம்ம தவறு பண்ணுறோம், எங்கெல்லாம் நம்ம சரியாக நம்மளுடைய நமக்குள்ளே இருக்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய அந்த அறிவை மேம்படுத்தக்கூடிய வழி செய்யாமல் விடக்கூடியதை நம்மளுடைய அறிவு நிலையில் மிக முதன்மையான நிலை அடைவதற்கு என்ன செய்கிறோம், நம்ம தியானம் அல்லது யோக நிலையில் தனக்குள்ளே பயணிக்கக்கூடிய அக வழிபாடை அதே சித்த பெருமக்கள் அக வழிபாடும் புற வழிபாடும் என்று 2 வச்சுருக்காங்க. இந்த புற வழிபாடுங்கிற உடலை நாம் வெளியிலேருந்து பார்க்குறோம், அக வழிபாடுங்கிற உள்ளேருந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய மிக ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போ அகஸ்தியர் என்பவர் 4 யுகங்களை தாண்டி இன்றும் அவர் ஒளியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய துருவ நட்சத்திரமாக இருக்கிறார். போகர் 7000 குறிப்பிடுறாரு, எல்லாத்துக்கும் உடலுக்கு ஒரு காலகட்டத்தை நிர்ணயப்படுத்த சமாதி என்று சொன்னாங்க. அகஸ்தியர் மற்றும் இன்றளவும் அவர் ஒளியாக இருந்து கொண்டிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில். அதே போல் ஒவ்வொரு சித்தர்களும் அந்த ஒளி நிலையில் நமக்கு புதிய புதிய அறிவுகளை, நமக்கு புதிய புதிய விதமான தன்மைகளை உணர்த்துவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த அம்சங்கள் எல்லாம் உங்களுடைய அறிவில் நீங்கள் உணர்ந்து தான் இந்த பாரம்பரிய நிலை உண்டான ரகசியமாக மறைந்திருந்ததெல்லாம் உங்கள் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்களும் சான்றவர்களும் நமது ஐயா அவர்கள் மனோதங்கர் ஐயா சொன்ன மாதிரியும் உங்கள் அனைவரும் மூலமாக அதை வெளிப்படட்டும். இன்னும் பல மனிதனுக்கு நோய் நாடி நோயினுடைய முதல் நாடி வரையும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய அறிவு நிலை உயரும் என்று சொல்லி எங்களுக்கு இந்த வாய்ப்பை அளித்த உங்களுடைய இந்த சித்தர்களுடைய இந்த மாநாடு நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகமான இந்த மாதிரி ஆத்மீகம் மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலை சார்ந்து மட்டும் இல்லாமல் அறிவை சார்ந்த விஷயங்களும் இங்கே எப்போவுமே தலை தூக்கி நின்ற ஒரு மாவட்டமாக இருக்கக்கூடியதை உங்கள் அனைவரையும் அந்த சார்பாக நானும் உங்களோடு இணைந்து உங்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அகத்தீஸ்வரா. அடுத்ததாக ஐயா டாக்டர் கண்ணன் ஜானகிராமன் அவர்கள். ராமன் சொன்ன உடனே நான் ஆங்கில மருத்துவத்தில் பயின்று ஆங்கில மருத்துவத்தில் முனைவர் பட்டம் பெற்று 35 வருஷம் மருத்துவ ஆராய்ச்சியில் இருந்து தாயை தேடி சேய் வந்துருச்சு. புரிஞ்சுதா? ஸோ நம்ம சித்த மருத்துவம் தான் தாய் மருத்துவம். அதிலேருந்து தான் மற்ற மருத்துவம் எல்லாம் வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். 2 விஷயம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். உணவே மருத்துவம், உணவே மருந்து. இது 2க்கும் வித்தியாசம் இருக்கு. உணவே மருத்துவம், உணவே மருந்து.
உணவே மருந்துனா மருந்தை வந்து ரெண்டுலையுமே, உணவுலையும் மருந்துலையும் நன்மை கொடுக்குற பொருளும் இருக்குது, நச்சுத்தன்மை கொடுக்குற பொருளும் இருக்குது. அதாவது சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க சத்ரு மித்ருன்னு, நான் சொல்கிறது நச்சுத்தன்மை நன்மை கொடுக்குற பொருள். இது ரெண்டுலையுமே இருக்கும், உணவுலையும் இருக்கும் மருந்துலையும் இருக்கும். இதை ரெண்டையும் பிரித்தாதான் ஒரு உணவு ஆரோக்கியம் கொடுக்கும், ஒரு மருந்து வியாதியை குணப்படுத்தும். இது செய்யாம தான் இன்னைக்கு வந்துட்டு மருத்துவத்தில், இப்போ ஆங்கில மருத்துவத்தில் நாங்கள் 150 வருஷம் கழித்து இன்னும் 99% நோய்களுக்கு தீர்வு இல்லாமல் தேய்ச்சி பயணிக்கிறது. இதுதான் பொருள். இதே தான் நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் இருக்கிற இந்த பொருளை புரியாமல் தப்பு தப்பாக நம்ம செஞ்சுட்டு இருக்கனால தான் பாரம்பரிய மருத்துவம் இன்னைக்கு நாங்கள் ஆங்கில மருத்துவத்தை இருந்து நாங்கள் சொல்கிறது இது போலி மருத்துவம்னு சொல்கிறது. போலி மருத்துவம் இல்லை, தவறாக ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பிரச்சனையே இங்கே. ஸோ அதனால் நம்ம ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் எல்லா மருத்துவத்துக்கும் அதனுடைய தன்மையும் அதனுடைய நீடும் இருக்குது. ஸோ என்னோட முயற்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கால வருஷமாக இந்தியாவுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் நான் பயின்றது வந்துட்டு மருத்துவம் பயின்றது இந்தியாவில், மேற்பரப்பு படித்தது வந்துட்டு லண்டனில், அங்கே 18 வருஷம் ஆராய்ச்சியில் இருந்து. ஸோ என்னோட முயற்சி வந்துட்டு நம்ம பாரம்பரிய வைத்தியத்தையும் ஆங்கில மருத்துவத்தையும் ஒருங்கிணைக்கணும். 2 மருத்துவ முறையும் அவங்கள மரியாதை கொடுத்து அந்த 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 மரியாதையினால நோயாளி பயன்படணும். நோயாளிக்கு முன்னால் நம்ம 2 பேரும் சண்டை போடக்கூடாது. இதுதான் பிரச்சனை. அதனால எங்களோட முயற்சி தொடரும், அந்த ஒருங்கிணைப்பு மருத்துவ முயற்சி தொடரும். அதற்கு வந்துட்டு கல்லூரிகளே வர்ற காலகட்டங்களில் மாற்றி அமைக்கப்படும், மருத்துவ கல்லூரிகளே கண்டிப்பாக அது நடக்கும். அது வழியாக வந்துட்டு பாரம்பரிய வைத்தியத்துக்கு வெளிச்சமும் சீக்கிரமே வந்துடும். நம்பிக்கையோடு இருங்க. வணக்கம். ஐயா சித்தர் பேரரசு சங்கர் ஐயா அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் மதிய வணக்கம். அகில இந்திய சித்த மருத்துவ கழகம் நடத்தும் மாபெரும் பாரம்பரிய சித்த மருத்துவ விழிப்புணர்வு மாநாட்டில் இன்றைய நிகழ்வின் 2வது பாகத்தினுடைய தலைவர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் எம்எல்ஏ அன்புமிகு திரு மனோ தங்கராஜ் அவர்களே மற்றும் இந்த கழகத்தினுடைய தலைவர் கிறிஸ்டோபர் வைத்தியர் அவர்களே, தென் மாநிலம் முழுவதிலிருந்து வந்து அமர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாரம்பரிய மருத்துவ துறையை சார்ந்த மருத்துவர்களை மற்றும் அனைவருக்கும் வணக்கம். கால நேரம் கருதி 2 நிமிடத்தில் முடிக்கலாம் என்றிருக்கின்றேன். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மொழி இருக்கும் வரைதான் பாரம்பரிய மருத்துவம், சித்த மருத்துவம், இயற்கை மருத்துவம் எல்லாம் இருக்கும். மனிதன் உலகில் முதலில் பேசிய மொழி தமிழ் என்று இன்றைக்கு நிரூபணமாகி இருக்கின்றது. 5300 வருடங்களுக்கு முன்பாக இரும்பை பயன்படுத்தினது இன்று உறுதியாயிருக்கின்றது. தமிழன் மனிதனுக்கு மருத்துவத்தை மட்டுமல்ல கடவுளையும் காட்டி தந்தார். நம்முடைய பாரம்பரிய மருத்துவம் என்பது நம்முடைய முன்னோர்களின் அனுபவ அறிவு. நாம் இங்கே சித்தர்களுடைய படத்தை எல்லாம் வைத்திருக்கின்றோம். யார் இந்த சித்தர்கள்? அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம்தான். அவர்கள் தங்களுடைய அறிவை உணர்ந்து மற்றவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பல தியாகம் செய்து தான் பெற்ற அனுபவத்தை ஓலைச்சுவடியில் எழுதி நமக்கு தந்தார்கள்.
லட்சக்கணக்கான மூலிகைகளை இந்தந்த மூலிகைகள் இந்தந்த நோய்க்கு என்று ஆய்வு செய்து அதை உட்கொண்டு அனுபவித்து நமக்கு தந்தார்கள். இன்றைய காலகட்டம் மிகவும் ஒரு நெருக்கடியான காலகட்டம். மனித குலத்திற்கு வேகமாக சென்று கொண்டிருக்கின்றோம். நம்முடைய முன்னாள் அமைச்சர் அவர்கள் அதை பற்றி தெளிவாக எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டாரு. இந்த பாரம்பரிய மருத்துவம் காக்கப்பட வேண்டும். மத்திய ஒன்றிய அரசுகள் மூலமாக அதற்கான சிறந்த அங்கீகாரத்தை பெறுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். எல்லாவற்றையும் விட மேலாக நாம் ஒருமையுடன் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும். நிச்சயமாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சரையும் மத்தியில் ஒன்றிய அரசினுடைய மருத்துவத்துறை அமைச்சரையும் சந்திப்பதற்கு நானும் நிச்சயமாக கூட வருவேன். நம்முடைய சித்தர்கள் பேரரசு அமைப்பின் மூலமாக சித்த மருத்துவத்தை இந்தியா முழுவதும் கொண்டு செல்வதற்கு உங்களுடன் ஒருங்கிணைந்து வருவோம் என்ற உறுதி சொல்லி எல்லா புகழும் இறைவனுக்கு என்று இறைவனை வணங்கி நம்முடைய சித்தர்களை வணங்கி 2 நிமிடம் உங்களிடத்தில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை தந்த சித்த பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி தற்போதைக்கு விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. சுவாமி யுக்தானந்தஜி அவர்களுக்கு நம்முடைய முன்னாள் அமைச்சரும் இன்றைய எம்எல்ஏ ஆகிய அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். அடுத்தது சங்கரையா, சித்தர் பேரரசு சங்கரையா அவர்களுக்கு அமைச்சர் அவர்கள் இப்போது பொன்னாடை போடுவார்கள். இப்போது தலைவர் அவர்கள் நம்முடைய கோரிக்கையை வாசித்து அந்த கோரிக்கை மனுவை அமைச்சருக்கு கொடுப்பார்கள். ஒன்றே செய், அதை நன்றே செய், அதை இன்றே செய் என்று ஒரு வாசகம் இருக்கிறது. அது நம்ம சின்ன வயசுலேயே நாம் எல்லோரும் கற்றுக்கொண்டது, பள்ளி படிப்பு காலத்திலும் பெரியவர்களும் கற்றுக்கொண்டது. அதை நம்முடைய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் இந்நாள் எம்எல்ஏ அவர்கள் இதை கண்டிப்பாக வைப்பார்கள் என்று நம்பி இதை வாசித்து அவரிடம் கொடுக்கிறேன். மாநாட்டு பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் அரசிடம் வேண்டிக் கொள்ளும் கோரிக்கைகள்: 1. தமிழ் பாரம்பரிய சித்த மருத்துவர்களை கண்டறிந்து அரசு பதிவு வழங்குதல். பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு நலவாரியம் அமைத்து சிறப்பு நலத்திட்டம் அமைத்து தர வேண்டுகிறோம். பாரம்பரிய மருத்துவர்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் தொழில் செய்ய உதவி செய்தால். பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு வனம், மலை, காடுகளிலிருந்து, அதாவது ஐவகை நிலங்களிலிருந்து, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை போன்ற இடங்களிலிருந்து மருந்து எடுத்து வந்து மருந்துகள் செய்ய எந்த விதமான அச்சுறுத்தலோ தடைகளோ இல்லாதபடி பாதுகாக்க வேண்டுகிறோம். 5. பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கு மருத்துவ தொழில் விரிவடைய செய்ய வங்கி கடன் கிடைக்க சங்கங்கள் மூலமாக அரசு பரிந்துரை செய்ய வேண்டுகிறோம். அனைத்து பாரம்பரிய மருத்துவர்களுக்கும் 60 வயதிற்கு மேல் பென்ஷன் தர ஏற்பாடு செய்ய வேண்டுகிறோம். 1. 60 வயதிற்கு மேலுள்ள மருத்துவர்களுக்கு பென்ஷன் தர ஏற்பாடு செய்கிறோம் சொல்றோம். உண்மையிலே அது இருக்கிறது. முன்னால் உள்ள RIMP உள்ளவர்களுக்கும் எலிஸ்மெண்ட் உள்ளவர்களுக்கும் அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதை மறுக்கவில்லை. அதை இனி இந்த நலவாரி அமைத்து சான்று தந்து இனிவரும் சந்ததிகளுக்கும் அந்த 60க்கு மேல் பென்ஷன் தர ஏற்பாடு செய்ய வேண்டும். அனைத்து பாரம்பரிய சித்த மருத்துவரின் பிள்ளைகளுக்கு மேற்படி மத்திய அரசின் ஆயுஷ் பட்டதாரி படிப்பில் சேர இடஒதுக்கீடு செய்து தர வேண்டும். அதற்கு தேவையான கடனுதவியும் செய்து தர வேண்டுகிறோம். மத்திய மாநில அரசுகள் மூலிகை தோட்டங்கள் அமைக்க ஒதுக்கும் நிதியை முறைப்படுத்தி பாரம்பரிய சித்த மருத்துவ சங்கங்களுக்கும் சித்த மருத்துவர்களுக்கும் வழங்கிட முறைப்படுத்த வேண்டுகிறோம். பாரம்பரிய மருத்துவர்களுக்கு பயணம் செய்ய இலவச பஸ் பாஸ் மற்றும் ரயில் வண்டியில் பயணிக்க இலவச பாஸ் முறை ஏற்படுத்தி தர வேண்டுகிறோம். 10. சித்த மருத்துவ மருந்துகளுக்கு GST வரியை குறைத்து தர வேண்டுகிறோம். இவ்வளவு 10 விதமான கோரிக்கைகளை இந்த மாநாட்டு சார்பாக நான் அவரிடம்
ஒப்படைக்கிறேன். அவர் கண்டிப்பாக செய்தார் என்ற நம்பிக்கையோடு இந்த மூத்த ஆசான்மார்கள் 10 பேர்கள் நான் பெயர் வாசிக்கிறேன். வரிசையாக நீங்கள் அப்படி வர வேண்டியிருக்கும். அப்புறம் சீல்டு தரக்கூடியவங்க எல்லாருமே நம்மளோட முன்னாள் அமைச்சரும் இந்த எம்எல்ஏ கையால் வாங்கியிருக்கனால கொஞ்சம் வேகமாக வரணும் நீங்கள். ஏன்னா அவங்களுக்கு அடுத்த நிகழ்வுக்கு போக வேண்டியிருக்க காரணத்தினால வேகமாக வரணும். முதல்ல மூத்த வைத்தியர்கள் ஜெயபால், ஹரிச்சந்திரன், பாக்கியநாதன், தென்கரை மகராஜன், செல்வராஜ், KP பெருமாள் பிள்ளை, பாலிய ஆசான், புருஷோத்தமன், ராஜன், டி பேபி. இந்த 10 பேரும் அந்த பக்கம் வந்துருங்க, வரிசையா வந்துருங்க. முதல் ஜெயபால் அவங்க வாங்க. அதில் வரிசையா நில்லுங்க. ஜெயபால் மேலே வாங்க, மேடைக்கு வாங்க. முதல்ல ஜெயபால் வாங்க. ஹரிச்சந்திரன் கொஞ்சம் நின்று வாங்க. ஜெயபால் ஃபர்ஸ்ட் வாங்க. அங்கே நின்று வாங்க. அந்த வரிசையா நின்றுடுங்க. பேர் வாசிக்க வாங்க. ஒன்று ஜெயபால் வாங்க. அந்த வரிசையா 10 பேர் நின்றுடுங்க. கூப்பிட வாங்க. ஜெயபால் ஃபர்ஸ்ட் வாங்க. கூப்பிட்டுறேன், எல்லாருமே கூப்பிட்டேன். அடுத்து ஹரிச்சந்திரன் ஜெயபால் கொடுங்க. அடுத்தது ஹரிச்சந்திரன் பொற்கிளியும் சேர்த்து வழங்கப்படுகிறது அவர்களுக்கு. மூத்த ஆசிரியர்களை கௌரவிக்கிறோம். பொற்கிளியும் சேர்த்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஹரிச்சந்திரன் கொஞ்சம் நின்று வாங்க. அடுத்து பாக்கியநாதன் வாங்க. ஹரிச்சந்திரன் அடுத்து பாக்கியநாதன் வாங்க. அதுக்கடுத்து தென்கரை மகாராஜ பிள்ளை வாங்க. அதுக்கடுத்து செல்வராஜ். அதுக்கடுத்து வந்து நில்லுங்க. தென்கரை மகாராஜ பிள்ளை. மூணாவது பாக்கியநாதன். நிக்காங்க கொடுங்க. பாக்கியநாதன் ஆசான். அடுத்து தென்கரை மகாராஜ பிள்ளை ஆசான். அதுக்கடுத்து செல்வராஜ் அவங்க நிலுங்க தயாரா. அதுக்கடுத்து KP பெருமாள் பிள்ளை நிலுங்க. செல்வராஜ் மருத்துவர் செல்வராஜ். மருத்துவர் KP பெருமாள் பிள்ளை. மருத்துவர் KP பெருமாள் பிள்ளை. அடுத்து மருத்துவர் பாலையாசான் கொடுங்க. பாலையாசான் கொடுங்க. இடம் கொடுத்துருங்க. மருத்துவர் பாலையாசான். அடுத்து மருத்துவர் புருஷோத்தமன். வந்திருக்காங்களா? அடுத்தது செல்வராஜ் ஆசான். கொடுங்க மேடம். செல்வராஜ் ஆசான் கொடுங்க. செல்வராஜ் ஆசான் கொடுங்க. புருஷோத்தமன் ஆசான் கொடுங்க. அவர்களுக்கு பொற்கிளியும் வழங்கப்படுகிறது இந்த 10 மூத்த வைத்தியர்களுக்கும். அடுத்து செல்வராஜ் ஆசான், KP பெருமாள் பிள்ளை ஆசான், ராஜன் ஆசான், பாகோடு ராஜன் ஆசான், ராஜன் ஆசான். அடுத்து டி பேபி வர்மாசன் பேபி. வாங்க. யார் வரல மேடம்? அதில் பேர் யார் வரல? அடுத்த நினைவு பரிசு ஆஸ்வின் ஜோஸ் விளவங்கோடு, ஜெனீஷ் விளவங்கோடு, சோமதாஸ் கருங்கல், பீட்டர் எட்லின் விளவங்கோடு, டி ராஜேந்திர ஆசான் வழுதலம் பள்ளம். அவ்வளோதான், 5 பேர் தான் சார். இந்த 5 பேரும் ஒவ்வொரு ஆளாக மேடைக்கு வாங்க. அஸ்லின் ஜோஸ் விளவங்கோடு,
அடுத்து ஜெனித் விளவங்கோடு, ஜெனீஷ் விளவங்கோடு ஒவ்வொரு ஆளா வருங்க. அடுத்து சோமதாஸ் கருங்கல், பீட்டர் எட்வின் விளவங்கோடு, பீட்டர் எட்வின். அடுத்து ராஜேந்திரன் ஆசான் பலவீனம் பள்ளம். அடுத்து கூப்பிடக்கூட சித்த மருத்துவர்கள் வரிசையா வந்துருங்க. அடுத்து வரல 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 அங்கே வச்சிருங்க. அடுத்தது சித்த மருத்துவ செம்மல் விருது முதலாவதாக எஸ்.ஆர். கிறிஸ்டோபர் சிறுதி கூடம் சங்க தலைவர். முருகேசன் செயலாளர், வினோத்குமார் கிள்ளியூர், வினோத்குமார் பொருளாளர் கிள்ளியூர். அடுத்து பெலிக்ஸ் குடசீலி நாகர்கோவில், ரெண்டையும் ஒதுக்கி வச்சிருங்க. அடுத்து பெலிக்ஸ் குடசீலி நாகர்கோவில். நேரு வினோத்குமார் கிள்ளியூர், வினோத்குமார் கிள்ளியூர். அடுத்து மேரி சுஜா குலசேகரம், மேரி சுஜா குலசேகரம். கிருஷ்ண பிரசாத் மணிக்கட்டி போட்டல், பேர் வாசிக்காத வரிசையா வந்துருங்க. மேரி சுஜா குலசேகரம் வாசிக்கூட கொஞ்சம் வேகமா வாங்க. கிருஷ்ண பிரசாத் மணிக்கட்டி போட்டல். அடுத்து ஜேக்கப் நீமாஸ் ஆரோக்கியபுரம், ஜேக்கப் நீமாஸ் ஆரோக்கியபுரம். கே.எம். அப்துல் காதர் திட்டுவிளை. கிருஷ்ண பிரசாத் மணிக்கட்டி போட்டல். கொடுங்க. கிருஷ்ண பிரசாத் மணிக்கட்டி போட்டல். ஜேக்கப் நீமாஸ் ஆரோக்கியபுரம். கழக செயலாளர் முருகேசன். ஜேக்கப் நீமாஸ் ஆரோக்கியபுரம். கே.எம். அப்துல் காதர் திட்டுவிளை. அதுக்கடுத்து ரெடியா நிலவு பாளைய ஆசான் கீழவண்ணான் விளை. அந்த வரிசையில் வாங்க. பாளைய ஆசான் கீழவண்ணான் விளை. ஜேக்கப் நிமாஸ், மேரி சுஜா, கிருஷ்ண பிரசாத். ஐயா கொஞ்சம் மற்றாள் கொஞ்சம் தள்ளிடுங்க. அடுத்து கே.எம். அப்துல் காதர் திட்டுவிளை. ஐயோ அதுக்கடுத்து அப்படி நின்றுடுங்க. பாலியாசன், பாலியாசனுக்கு அப்புறம் கே.பி. பெருமாள் பிள்ளை ராமன்புதூர், கே.பி. பெருமாள் பிள்ளை ராமன்புதூர். கொஞ்சம் இருக்கும் வரிசை வாசிட்டு இல்லை சொல்லணும், அதுக்கு முடியும். இல்லை சொல்லிட்டோம் கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் போடுங்க, நாங்கள் சொல்லிடுறோம். கே.பி. பெருமாள் பிள்ளை ராமன்புதூர். அது ரெண்டாவது கொடுக்கலாம் சார், விட்டுருங்க அது சார் நேரம் ஆகிட்டோம் உங்களுக்கு, விட்டுருங்க. அடுத்து ஜெயபால் புதுக்கடை, ஜெயபால் புதுக்கடை, ஜெயபால் புதுக்கடை. ஹரிச்சந்திரன் மேக்கோடு, ஹரிச்சந்திரன் மேக்கோடு. ஜெயபால் புதுக்கடை, ஹரிச்சந்திரன் மேக்கோடு. தென்கரை மகாராஜ பிள்ளை மேலபுத்தேரி. கொடுங்க வருஷம் இல்லை அவங்ககிட்ட சொன்னேன். இதோட முடிச்சிடும், இதோட முடிக்கணும், இதோட முடியாது. இல்லை 19 முடிச்சு அனுப்புகிறோம். 20 வரைக்கும், இது வரைக்கும் முடிச்சிடும். இது பாதி கழிஞ்சாச்சு, என்ன முடிஞ்சு இப்போ முடிச்சிடும். அடுத்து தென்கரை மகாராஜ பிள்ளை புத்தேரி, எஸ்.டி. நாகராஜன், என். ராஜேந்திரன் குலசேகரம், பி. கருணாநிதி செண்பகராமன் புதூர், சந்திரசேகர். அதுக்கடுத்து செல்லத்துறை. கருணாநிதி போங்க. இப்போ இத்தனை முடிச்சிருக்கு. நாகராஜன் கொடுங்க. நாகராஜன். ராஜேந்திரன்,
ராஜேந்திரன் ராஜேந்திரன், கருணாநிதி, சந்திரசேகர், இப்ப முடிச்சிடும். சந்திரசேகர், இல்ல அவங்க ரெண்டு உண்டு. செல்லத்துறை, கருணாநிதி ஆசான், செல்லத்துறை, சரி செல்லத்துறை. அடுத்து என்ன ஒரு 4 பேர் தான் அவங்க கொடுக்குறாங்க. குமரேசன், கிறிஸ்துராஜ், ஜோசப், ரெஜிலிங்ஸ், யூஜின், நேவிஸ், சரிதா. இதுவரை உள்ள ஆட்கள் வந்துருங்க. என்ன பேர் சார்? குமரேசனா? குமரேசன். யூஜின் டேவிஸ். உங்க பேர் வர யாருக்கு யாருக்கு கூட சொல்லுங்க. நீங்க போங்க. ஹலோ ஜூஜன். ஆமா ஆமா. இந்த எங்க இருக்காங்க? அதோட சிட்ட வைத்தியர் ஹரிராமச்சந்திரன் வந்துருங்க. வேகமா வாங்க. அப்படி வாங்க. ஹரிராமச்சந்திரன் எடுத்துருங்க. ஒரு ஆளுக்கு மட்டும் ஹரிராமச்சந்திரன் பாருங்க. கொடுங்க. ஹரிராமச்சந்திரன் மட்டும் வாங்க. அதுக்கு பிறகு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு முக்கியமான பணி காரணமாக தொடர்ந்து உங்களுக்கு மேடையில் எல்லாருக்குமே வழங்கப்படும். அவர் கொஞ்சம் 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 யாரு? ஆமா கொடுங்க. என்ன சரி கொஞ்சம் யாருக்கு? ஹரிராமச்சந்திரன். இது ஹரிராமச்சந்திரன் யாருக்கு பேரு? போங்க கொடுங்க. சரிதா ஹரிராமச்சந்திரன். கொஞ்சம் வேகமா வாங்க சார். ஹரிராமச்சந்திரன் எடுத்துடா. அவங்கள அனுப்பிடுவோம். ஏன்னா அடுத்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த ஹரிராமச்சந்திரனுக்கு மட்டும் எடுத்துருங்க. சீரியல் அடிப்படையில தான் வரும். ஆளு பார்த்து கொடுக்கறதெல்லாம் அப்படி தப்பா நினைக்காதீங்க. சீரியல் அடிப்படையில வருது. 170 பேருக்கு வருது. கொஞ்சம் பொறுங்க. மட்டும் கொடுங்க. மாத்திக்கிறோம். ஹரிராமச்சந்திரன் சரி. அடுத்து எஸ் கணேசன் ஆசான். மற்ற ஆட்கள் கொஞ்சம் உட்காருங்க. அச்சுதன் ஆசான். கொடுங்க. அச்சுதன் யார் பேர்? ஆமா அவங்க கொண்டு போயிட கூடாது. அவங்க அந்த தப்பாட்டம் கொடுத்து கையில் விட்டுருக்கீங்க. அவங்க இங்க கொண்டு ஹரிச்சந்திரனுக்கு வச்சு வேற தானே கொடுத்தோம். அச்சுதன் ஆசான். செந்தில்குமாருக்கு தனியாக வைங்க. பாருங்க தனியாக வைங்க. செந்தில்குமார் வரல. பார்வதிபுரம் வைங்க. தனியாக வச்சிருங்க. உள்ள வச்சிருங்க. எஸ் கணேசன், ராஜசேகர் ஆசான் பெருவிளை. பேர் வாசிக்கூடிய அப்படி வரிசை வந்துட்டே இருங்க. கோபி நெல்லி நின்ற விளை. ஸ்ரீ ராஜசேகர் ஆசான் பெருவிளை. வின்சென்ட் ஆர் செந்தில்குமார் மருங்கூர். டி ராஜரத்னம்.
டி ராஜரத்னம், டி ராஜரத்னம், என் ரத்னஜோதி முகிலன்விளை, என் ராஜரத்னம், டி ராஜரத்னம், என் ரத்னஜோதி முகிலன்விளை, ராஜரத்னம், ராஜரத்னம், என் ரத்னஜோதி முகிலன்விளை, ரத்னஜோதி முகிலன்விளை, ராமசாமி பிள்ளை கிருஷ்ணன் கோயில், பத்மநாபன் ஆசான் கீழவண்ணான் விளை, டி அனந்த பத்மநாபன் ஆசான் கீழவண்ணான் விளை, வி செல்வராஜ் ஆரோக்கியபுரம், வி செல்வராஜ் ஆரோக்கியபுரம், டி ஹரிராமச்சந்திரன் ராதாபுரம், வி செல்வராஜ் ஆரோக்கியபுரம், டி அபிராமச்சந்திரன் ராதாபுரம், ஏ வீரமணிகண்டன் ஹரிராமச்சந்திரன் ராதாபுரம், ஏ கிருஷ்ணகிரி கருங்குளம், ஏ கிருஷ்ணகிரி கருங்குளம், எஸ் சண்முகவேல் திருவிதாங்கோடு, எஸ் சண்முகவேல் திருவிதாங்கோடு, கே ஜெயக்குமார் பைங்குளம், மேடம் கணேஷ்கிரி, கே ஜெயக்குமார் பைங்குளம், சண்முகவேல் திருவிதாங்கோடு, கே ஜெயக்குமார் பைங்குளம், ஏ இளஞ்செழியன் தெற்கு கள்ளிக்குளம், ஏ இளஞ்செழியன் தெற்கு கள்ளிக்குளம், டி பேபி ஞானதாசபுரம், அடுத்த இன்னொரு சார், அடுத்த இன்னொரு எஸ் பாக்கியநாதன் திட்டமங்கலம், ஏ டாஸ் எரச்சகுளம், ஏ டாஸ் டாஸ் சண்முகவேல் திருவிதாங்கோடு, அதில் வச்சிருங்க மேடம், ஆள் இல்லை வச்சிருங்க. பாக்கியநாதன் திட்டமங்கலம், ஏ தாஸ் எரச்சகுளம், ஏ தாஸ் எரச்சகுளம், டி கசன் அலி இளங்கடை, டி கசன் அலி இளங்கடை, டி கசன் அலி இளங்கடை, தனசேகரன் நவரடி, தனசேகரன் வந்திருக்காங்களா? வந்திருக்காங்களா பாருங்க. தனசேகரன் நவலடி, குணசேகர் நவலடி, இந்த ரெண்டு வரலன்னு நினைக்கிறேன், ரெண்டுமே தனியாக வைங்க, வரலன்னு நினைக்கிறேன். குணசேகர் நவலடி, தனசேகரன் நவலடி, பாருங்க வந்திருக்காங்களா? சரி, குணசேகரன் கொடுங்க. குணசேகரன் நவலடி, குணசேகரன் மகேஸ்வரி, தனசேகரன் நவலடி, தனசேகரன் நவலடி, செல்லத்துறை ஒரு பேர் இருக்காங்க, வரும் வரும். எஸ் மகேஸ்வரி தக்கலை, மகேஸ்வரி தக்கலை, ஐசக்ராஜ் வேர்கிளம்பி, ஐசக்ராஜ் வேர்கிளம்பி, மகேஸ்வரி தக்கலை, ஐசக்ராஜ் வேர்கிளம்பி, ஆஸ்டின் மேரி லியோ மருங்கூர், இப்போ என்ன பேர் மேடம்? என்ன பேர்? அந்த பேர் அசோக்ராஜ்.
ஐசக் ராஜ் பேர்கிளம்பி, ஆஸ்லின் மேரி லியோ மருங்கூர், சதீஷ் சின்னமுட்டம், ஆஸ்லின் மேரி லியோ, சதீஷ் சின்னமுட்டம், ஜவஹர் தேவகுளம், ஐயப்பன் பிள்ளை வெள்ளக்குடி, ஜவஹர் தேவகுளம், ரசல் ராஜ் மாத்திரவிளை, சதீஷ் சின்னமுட்டம், ஜவஹர் தேவகுளம், ஐயப்பன் பிள்ளை வெள்ளக்குடி, சதீஷ் மேல வாங்க, சதீஷ் வாங்க மேல வாங்க, சதீஷ் சின்னமுட்டம், ஜவஹர் கொடுக்குறீங்களா, ஐயப்பன் பிள்ளை வெள்ளக்குடி, ரசல் ராஜ் மாத்திரவிளை, ரசல் ராஜ், ஐயப்பன் பிள்ளை வெள்ளக்குடி, ரசல் ராஜ் மாத்திரவிளை, ஒய்எஸ் சுந்தர் சிங் காப்புக்காடு, சுந்தர் சிங் காப்புக்காடு, 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 சரோஜா குளப்புரம், சரோஜா குளப்புரம், சரோஜா குளப்புரம், இப்ப சரோஜா கொடுத்தீங்களா, வரங்க குளப்புரம். அடுத்து அமிர்தலிங்கம் தெங்கம்புதூர், ஐயா அமிர்தலிங்கம் தெங்கம்புதூர், ஜான்சிலின் சேவியர்ராஜ் ஆத்தூர், ஜான்சிலின் சேவியர்ராஜ் ஆத்தூர், அமல்ராஜ் சேரன் மகாதேவி, அமல்ராஜ் சேரன் மகாதேவி எடுத்து வச்சுருங்க. செல்வமணி பள்ளிக்கரணை, செல்வமணி பள்ளிக்கரணை, முத்துவேல், முத்துவேல் வரவங்களுக்கு தெரிய இருக்கு மேடம். செல்வமணி, செல்வமணி, முத்துவேல், சலீம் பிஇ சலீம் மார்த்தாண்டம், சலீம் மார்த்தாண்டம், டி செல்வராஜ் சாலக்கிய கோணம், டி செல்வராஜ், சலீம் மார்த்தாண்டம், சலீம் மார்த்தாண்டம், டி செல்வராஜ் சாலக்கிய கோணம், முத்துவேல் இல்ல, முத்துவேல் இல்ல, முத்துவேல் நிக்காங்களா, இல்ல அவங்க வச்சிருங்க சரி. இல்ல பிஎன்னூர், நேரி செல்வம் பிஎன்னூர், டி ஐயம் பெருமாள் விருதுநகர், நேரி செல்வம் பிஎன்னூர், டி ஐயன் பெருமாள் விருதுநகர், வின்சென்ட் கொல்லங்கோடு, ஜான் எட்மண்ட் மணக்குடி, ஜான் எட்மண்ட் மணக்குடி, ஓ விஜயன் நாகர்கோவில், ஐயா மேடம் விஜயன் ஓ விஜயன் நாகர்கோவில், உதயகுமார் முரங்குடி, திரவியம் பிள்ளை கோட்டார், திரவியம் பிள்ளை கோட்டார், எஸ் நாகராஜன் மதுரை, உதயகுமார் முரங்குடி, திரவியம் பிள்ளை கோட்டார்,
சஜின் ராஜ் குலசேகரம். சஜின் ராஜ் குலசேகரம். திரவியம் பிள்ளை கோட்டார். திரவியம் பிள்ளை கோட்டார். சஜின் ராஜ் குலசேகரம். ததேயூஸ் பிள்ளை தோப்பு. சஜின் ராஜ் சிறுவாரங்கோணம். ததேயூஸ் பிள்ளை தோப்பு. என்.கே. மோகன். என்.கே. மோகன். அருண் ஜோஸ் ஒற்றையார் விளை. அருண் ஜோஸ் ஒற்றையார் விளை. எஸ் ரோமணி நெல்லி விளை. ரோமணி நெல்லி விளை. மோகன் என்.கே. மோகன். அருண் ஜோஸ் ஒற்றையார் விளை. எஸ் முருகேசன் வள்ளியூர் விளை. எஸ் முருகேசன் வன்னியூர். முருகேசன் செல்லத்துறை மணவிளை. டி ரோமணி நெல்லி விளை. என் அமுத சித்ரா பருத்தி விளை. என் அமுத சித்ரா பருத்தி விளை. அமுத சித்ரா. அமுத சித்ரா பருத்தி விளை. கே சௌமியா பருத்தி விளை. கே சௌமியா பருத்தி விளை. சுவாமிவேல் சதீஷ் பருத்தி விளை. சௌமியா பருத்தி விளை. சுவாமிவேல் சதீஷ் பருத்தி விளை. கே.ஏ. சாலினி பருத்தி விளை. சாமிவேல் சதீஷ் பருத்தி விளை. கே.ஏ. சாலினி பருத்தி விளை. டி ஹரிகிருஷ்ண பெருமாள் சுசீந்திரம். ஹரிகிருஷ்ண பெருமாள் சுசீந்திரம். பிரசன்ன வெள்ளமுடி விளையா. ஹரிகிருஷ்ண பெருமாள் வெள்ளமோடி. பிரசன்ன குமாரி முருகமூடு. ஏ யூஜின் ரவி மேலமுட்டம். ஹரிகிருஷ்ண பெருமாள் சுசீந்திரம். பிரசன்ன குமாரி முழகுமூடு. ஏ யூஜின் ரவி மேலமுட்டம். பிரசன்ன குமாரி முழகுமூடு. ஏ யூஜின் ரவி மேலமுட்டம். எஸ் ஜெயபால் வைத்தியரும் ஹரிச்சந்திரன் வைத்தியரும் மேடைக்கு விடவும். ரவிக்குமார் குலசேகரம். ரவிக்குமார் குலசேகரம். ஆர் சஜு குலசேகரம். ஆர் சஜு குலசேகரம். சி விஜயகுமார் புலியூர் குறிச்சி. சி விஜயகுமார் புலியூர் குறிச்சி. புருஷோத்தமன் வெள்ளையன் விளை. நா செல்வராஜ் பூக்கோடு. நா செல்வராஜ் பூக்கோடு. வெற்றிவேல் இருக்கட்டும் மேடம். இருக்கட்டும் மேடம். கொடுக்கட்டும் கொடுத்து அது பிடிக்கட்டும். ரோலின் நவலடி. தனசிங் நவலடி. ரோலிங் நவலடி. பாலபிரதாப் நவலடி. தனசிங் நவலடி. ரோலிங் நவலடி. பாலபிரதாப் நவலடி. சுகுணேஸ்வரன் நவலடி. சுகுணேஸ்வரன் நவலடி. குமரேசன் எந்த ஊர் மேடம்? மேடம் மேடம் குமரேசன் எந்த ஊர் போட்டுருக்கு?
என்ன குமரேசன்? அடுத்து குமரேசன், நெல்வேலி நெல்வேலி, சங்கரதாஸ் நெல்வேலி, ஆர் திவாகர் டி ராதாகிருஷ்ணன் திருவட்டாறு, விளவங்கோடு, பூராஜன் விளவங்கோடு, லிங்கன் திருவட்டாறு, பூராஜன் விளவங்கோடு, ராதாகிருஷ்ணன் திரு கொஞ்சம் போடுங்க. ரெண்டாவது கொடுப்போம். நீங்க வரிசையா கொடுங்க மேடம். அது ரெண்டாவது கொடுப்போம் சார். அது ரெண்டாவது கொடுப்போம். லிங்கேஸ்வரன் நவலடி, சுரேஷ் திசையன் விளை. இதை கொஞ்சம் நிக்கட்டு கொடுக்கலாம். சுரேஷ் திசையன் விளை, பாலகிருஷ்ணன் நவலடி, பாலகிருஷ்ணன் நவலடி, தினேஷ்குமார் செம்பன் விளை, கனகராஜ் நவலடி, சி கோபி புத்தளம், முருகன் தூரங்காடு, எஃப் ஜெயமேரி குலசேகரம், டி தேவசகாயம் பொருளாட்சி, என் ஜோஸ்பின் ராணி பொன்மனை, கனகராஜ் நவலடி, எல் கொடுங்க. பழனிவேல் முருகன் கொடுப்பேன். டி ஜெயமேரி குலசேகரம், சரி ஓகே. ஜெயமேரி குலசேகரம் கொடுங்க. வெண்ணிலா டெரிலா, எஸ் பழனி முருகன் தூரங்காடு, எஃப் ஜெயமேரி குலசேகரம், உங்க போட்டோ ஒட்டிட்டோம். டி தேவசகாயம் பொருளாட்சி, மஞ்சள் மூடு கொடுங்க. முருகன் வைத்தியர், சுரேஷ்குமார் படந்தாலுமூடு சார். வாங்க. வி ராமச்சந்திரன் ஆசான் மஞ்சாலமூடு, முருகன் வைத்தியர் கொடுங்க. சுரேஷ்குமார் அவங்க சார். பி ராமச்சந்திரன் ஆசான் முழங்கோடு, அப்பு வைத்தியர் நீலமூடு, குட்டன் நாடார் திருவனந்தபுரம், சுரேஷ்குமார் இருக்கார். ராமச்சந்திரன் ஆசான், அப்பு வைத்தியர் நிலாமூடு, குட்டன் நாடார் திருவனந்தபுரம், மரியேந்திரன் ஆசான் பாரசாலை, குட்டன் நாடார் திருவனந்தபுரம், ஏ மரியேந்திரன் ஆசான் பாரசாலை, டி ரகுநாதன் ஆசான் சாய்கோடு, ஸ்ரீ ரிச்சர்டு ஆண்ட்ரூ வாங்க சார். வாங்க. வி மனுவேல் இந்த மகுடீஸ்வரன் இருக்குது மேடம். அடுத்த மகுடீஸ்வரன் வெளி மாவட்ட சத்யாகு திண்டுக்கல், பாலசுப்ரமணியம் திண்டுக்கல், தங்கம் பிள்ளைகுளம் திண்டுக்கல். ஓகே. பவித்ரகுமார் காசர்கோடு கேரளா, மேடம் பவித்ரகுமார் காசர்கோடு கேரளா. வாசிப்பேன் சார். வரிசை வாசிட்டு வரேன். பாலசுப்ரமணியம் திண்டுக்கல். எங்க இருக்காங்க? மேல ஒருத்தருங்க. நீங்க வாங்க சார். வாங்க. பாலசுப்ரமணியம் திண்டுக்கல்,
தங்கம் பிள்ளவனம் திண்டுக்கல் அவங்க வரல இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ இருக்கட்டும், அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். பிள்ளவனம் இல்லை, பாலசுப்ரமணியம் தங்கம் பிள்ளவனம் இல்லை. பவித்திரகுமார் காசர்கோடு மேடம், வாங்க மேடம். நிர்மலா மதுரை. பானுமதி கரூர் இல்லை மேடம். நிர்மலா 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 நீங்க கொடுங்க மேடம். நிர்மலா மதுரை. பானுமதி கரூர். பானுமதி கரூர். ஸ்ரீகுமார் தென்காசி. ஸ்ரீகுமார் தென்காசி. கோவிந்தராஜன் புதுச்சேரி இருக்கா? ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. கோவிந்தராஜன் புதுச்சேரி. எஸ் தேவதாஸ் தூத்துக்குடி. எஸ் தேவதாஸ் தூத்துக்குடி. சு முருகன் குரம்பூர். முருகன் குரம்பூர். முருகன் குரம்பூர். வரதராஜன் மதுரை. போயிட்டாங்க, அவங்கள வச்சுடுங்க, அவங்கள போயிட்டாங்க வரதராஜன். நம்மாழ்வார் கிருஷ்ணகுமார் மதுரை. கிருஷ்ணகுமார் மதுரை. ஓகே. இப்ப கொடுத்துருவோம் ஒரு 2 நிமிஷம், அதோட முடிச்சிருவோம். 2 நிமிஷம். கருணாநிதி செண்பகராமன் புதூர். கிறிஸ்டோபர் சார் சிறுவாரங்கோணம். கருணாநிதி இந்த சர்டிஃபிகேட் முன்பக்கம் தூக்கி கொடுத்துங்க. பங்கேற்பாளர் வாங்கி போட்டு எம்டி சர்டிஃபிகேட் முன்பக்கம் கொடுத்துங்க. ஒரு ஆள் விட்டு யாராவது ஒரு ஆள் விட்டு முன்பக்கம் கொடுத்துங்க. வாங்க சொல்லியாமா அங்கே கண்டிப்பாக சார், கண்டிப்பாக உண்டு. கிறிஸ்துராஜ் முன்னாள் தலைவர். எஸ் கணேசன் வச்சிடுங்க, கையில் வச்சிடுங்க. ஆர் அச்சுதன். பெலிக்ஸ் குணசீலி நாகர்கோவில். ஆர் அச்சுதன், பெலிக்ஸ் குணசீலி நாகர்கோவில். யூஜின் நேவிஸ் நாகர்கோவில். அச்சுதன். முடிச்சுட்டு சொல்றேன். பெலிக்ஸ் குணசீலி நாகர்கோவில். யூஜின் நேவிஸ் நாகர்கோவில். பையனுக்கு நீங்க வாங்கிருங்க சார். யூஜின் நேவிஸ் நாகர்கோவில். ஜோசப் ரெஸ்லிங் நாகர்கோவில். கொடுத்து விட்டாங்க. வர எஸ் ஸ்ரீ நாகராஜ். சரிதா விவேகானந்தபுரம். சரிதா செந்தில்குமார் அங்கே வச்சிருங்க மேடம். மேடம் செந்தில்குமார் அங்கே வச்சிருங்க. இவ்வளோதான். அடுத்து நன்றி உரை வந்து நீங்கள் சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் முன்னுக்கு வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி சொல்லுங்க. தகவல் தருவாங்க. இப்போ திருமதி சரிதா விவேகானந்தபுரம். அதோட நீங்க வாங்கிட்டு போயிடலாம். நன்றி உரை குணசீலி மேடம். குணசீலி மேடம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. நன்றி உரை. அடுத்ததாக சர்டிபிகேட் வந்து நீங்க வாசல்ல வாங்கிடலாம். நன்றி உரை நம்முடைய கழக பொருளாளர் பி வினோத்குமார் அவர்கள். 5ஆம் தேதி அனைவருக்கும் பிரிண்ட் செய்து தருவோம். யாரும் கவலைப்படாதீங்க. அதுல ஒரு குளறுபடி வந்தது. அந்த குளறுபடி நம்ம சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் நாங்க 5ஆம் தேதி தருவோம். இதுக்குள்ள உங்களுக்கு போன் பண்ணுவோம். நீங்க போட்டோ கொண்டு வந்தா போதும். போட்டோ லேமினேஷன் பண்ணி தான் தருவோம். அதனால இன்னைக்கு கிடைக்கலன்னு யாரும் வருத்தப்படாதீங்க. தயவு செய்து சொல்ல வேண்டாம். மேற்கொண்டு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட உங்களுக்கெல்லாம்
நன்றியை கூறுகின்ற பெரும் வாய்ப்பை இந்த நிர்வாகம் எனக்கு கொடுத்திருக்கிறது. முதற்கண் அதனுடைய நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியினுடைய இந்த மதியம் நடந்த இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நம்முடைய கோரிக்கைகளை எல்லாம் சட்டமன்றத்திலே வலியுறுத்துவேன் என்று உறுதியாக கூறி, அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய இந்த இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசினுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டுள்ளது மாதிரி மீண்டும் அந்த நல வாரியத்தை ஏற்படுத்தி சித்த மருத்துவ வாழ்வில் மீண்டும் ஒளியேற்றுவேன், அவர்களுக்கு அந்த பதிவை மீண்டும் பெற்றுத் தருவேன் என்று இன்று ஆணித்தரமாக நம்மிடம் உறுதியாக கூறி சென்ற நம்முடைய பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் பால்வளத்துறை மற்றும் அமைச்சர் அவர்களுக்கு சித்த மருத்துவ கழகத்தின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து நமக்கெல்லாம் வாழ்த்துரையும் ஆசிரியரையும் வழங்கிய மதிப்புக்குரிய சாமி யுக்தானந்தகிரி மாமகர்ஷி அகஸ்தியர் தபோவனம் தெற்குமேடு திடல் அன்னார் அவர்கள் என்றும் அகஸ்திய மாமுனி ஒளி ரூபமாக இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலம் முதல் இன்று வரைக்கும் இருந்து சித்தர்களுக்கும் சித்த மருத்துவத்தை செய்வர்களுக்கும் இந்த மக்களுக்கும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வழியிலே சென்று நீங்களும் அவருடைய கலையான இந்த சித்த மருத்துவத்தை செய்து உங்கள் வாழும் வளம் பெற்று உங்களை நாடி வருகின்ற மக்களும் வளம் பெற்று இந்த உலகம் உய்ய செய்ய வேண்டும் என்று நமக்கு அன்போடு ஆசிரியர் வழங்கி சென்ற சாமி யுக்தானந்தகிரி அவர்களுக்கும் அகில இந்திய சித்த மருத்துவ கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த மாமன்றத்திலே வந்து 18 வருடம் மருத்துவத்திலே ஆராய்ச்சி செய்து இன்று இருக்கக்கூடிய 200 வருடம் ஆகிய இந்த ஆங்கில மருத்துவம் இந்த உலகம் முழுவதும் ஆட்டவிக்கின்ற அந்த ஆங்கில மருத்துவத்துறையில் பயின்று அதிலே பணியாற்றி அந்த மருத்துவத்தினுடைய நிறைகுறைகளாம் அறிந்து கொண்டு இன்று நம்மோடு பெருமையாக நமக்கு அத்தனை பேரும் சந்தோஷப்படுகிற விதமாக ஆணித்தரமாக உறுதியாக, ஏனென்றால் மருத்துவத்திலே ஆராய்ச்சி பெற்றவர்கள் நமக்கெல்லாம் ஒரு நற்சான்றிதழ் வழங்கும் விதமாக நான் இன்று தாய் மருத்துவத்திலே நான் கலந்திருக்கிறேன். சித்த மருத்துவம் தான் உலகத்தினுடைய தாய் மருத்துவம், அந்த மருத்துவ துறையில் இணைந்து பணியாற்றுகிறேன் என்று கூறி இன்று நமக்கெல்லாம் ஒரு புத்துணர்ச்சி ஆற்றிவிட்டு இன்று இருக்கிற மருத்துவங்களை எல்லாம் ஒருங்கிணைந்து சிறப்பான மருத்துவத்தை செய்வோம் என்று கூறி உறுதி சென்ற திரு கண்ணன் ஜானகிராம் அவர்களுக்கும் சித்த மருத்துவ கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றிய சித்தர் பேரரசினுடைய தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரு சங்கர் ஐயா அவர்கள் சித்தர்களையும் சித்தருடைய கலைகளையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்வோம், சித்த மருத்துவத்தையும் இவற்றை கலைகளையும் செய்வர்களை பேணுவோம், அவர்களை காப்போம், உங்களோடு உறுதி நிற்பேன் என்று கூறி நம்மையெல்லாம் ஊக்குவித்து சென்ற சங்கர் ஐயா அவர்களுக்கும் சித்த மருத்துவ கழகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக இன்றைய தினம் இந்த மாநாட்டை சிறப்புற தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்கு தலைவர் திரு கிறிஸ்டோபர் அவர்களுக்கும் மாநாட்டு குழு தலைவர் திரு குமரேசன் டாக்டர் குமரேசன் அவர்களுக்கும் நமது சங்கத்தினுடைய துணைத் தலைவர் திரு குணசீலி அவர்களுக்கும் துணைத் தலைவர் மேரி சுஜா அவர்களுக்கும் துணைச் செயலாளர் கிருஷ்ண பிரசாத் அவர்களுக்கும் துணைச் செயலாளர் ஜேக்கப் நியூஸ் அவர்களுக்கும் சங்கத்தினுடைய அனைத்து இந்த நிகழ்ச்சியை திறம்பட செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாநாட்டு குழுவுடைய உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த மாநாடு சிறப்பாக செய்வதற்காக சித்த மருத்துவ கழகத்தின் சார்பிலே எங்களது மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த சங்கத்து நடத்திய இந்த நிகழ்ச்சியிலே தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு எல்லா ஊர்களிலிருந்து வந்த
பாரம்பரிய வைத்திய சங்கத்தினுடைய தலைவர்களையும் அவர்களுடைய உறுப்பினர்களையும் குறிப்பாக செல்வதற்கு நேரமின்மையினால் அவர்கள் அனைவருக்கும் இந்த சங்கத்தினுடைய சார்பாக எங்களுடைய சித்த மருத்துவ கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த 3 நாட்களாக இந்த சங்கத்தை நாம் எவ்வளவுதான் விளம்பரம் செய்தாலும் எவ்வளவுதான் மாநாடு நடத்தினாலும் இந்த மருத்துவத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லும் யார் என்று சொன்னால் உண்மையான பாரம்பரிய மருத்துவம் அவன் கொடுக்கிற மருந்து தான். இன்றைய தினம் நீங்கள் இந்த 3 தினங்களாக நம்முடைய கீழப்பாவூரை சேர்ந்த நம்முடைய சங்கத்துடைய மூத்த மருத்துவர் மாண்புக்கும் மரியாதைக்கும் உரிய உத்தமர் நல்லவர் வல்லவர் சித்தர் நாகலிங்கராஜா அவர்கள் இந்த 3 நாட்களாக சுமார் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மருந்துகளை ஒவ்வொருவருக்கும் 2000 முதல் 3000 ரூபாய் அந்த நோய்களுக்கு அவ்வளவு வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு 2 மாதம் 3 மாதம் அந்த நோய் தீரும் அளவு எவ்வளவு மருந்து தேவைப்படுமோ அவ்வளவு மருந்துகளை 2000 முதல் 3000 ரூபாய் மருந்துகளை சுமார் 5 லட்சத்து ரூபாய்க்குப்பட்ட மருந்துகளை எல்லா மக்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அன்னார் அவர்களுக்கும் அவர்களோடு வந்து இந்த மருத்துவத்தை திறம்பட செய்து கொண்டிருக்கின்ற அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய சீடர்களுக்கும் அகில இந்திய சித்த மருத்துவ கழகத்தின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த மாநாட்டை சிறப்புற செய்தவர்கள், இந்த மாநாட்டிலே அரிய வகை மூலிகள் சொல்லியது போல இங்கு இருக்கின்ற சாதாரண மூலிகைகள் அல்ல. இந்த மூலிகையை பார்க்கிற பேராசிரியர்களும் சரி ஆசிரியர்களும் சரி மூத்த வைத்தியர்களும் மனமாற பாராட்டி சென்றிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் சாதாரண மூலிகைகள் அல்ல, கிடைப்பதற்கு அரிய மூலிகைகளை அவர்கள் நேபாளத்திலிருந்து கொண்டு இருக்கக்கூடிய மூலிகைகளை சீனாக்காரம் போன்ற நேபாள மூலிகைகளை கூட இந்த இடத்திலே கொண்டு வந்து அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் சுரேஷ்குமார் பழந்தாலமூடு அவர்களுக்கும் டாக்டர் சஜிகுமார் பாரசாலை அவர்களுக்கும் மேல்புறம் குமரேசன் ஆசான் அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய கீழப்பாவரை சார்ந்த திரு நாகலிங்கராஜ் அவர்களுக்கும் அவர்களோடு இந்த மூலிகைகளை நமக்கு கொண்டு வந்த குலசேகரம் சத்யராஜ் தம்பதியினர்களுக்கும் மேரி ராணி அவர்களுக்கும் நமது சங்கத்தின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 3 தினங்களாக நமக்கு அருமையான முறையில் இன்றைய தினம் இப்போ கடைசியில் கொடுத்த மூலிகை சூப்பாக இருந்தாலும் சரி இந்த உணவுகளாக இருந்தாலும் சரி மிக சிறந்த முறையில் எந்த ஒரு ரூபாய் கூட பெற்றுக்கொள்ளாமல் இந்த ஒரு வாரமாக இந்த மாநாட்டு மன்றத்தில் சுழந்து கொண்டு இந்த சமையலை கூட சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு அன்புக்குரியவர்களே, நாகர்கோவில் பகுதியில் அவர்கள் 10 பேராக சேர்ந்து தினசரி 200 நபர்களுக்கு நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டு அதை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களும் தினசரி 200 நபர்களுக்கு அந்த நபர் உணவை சமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்னார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நமக்கு அறுசுவையான உணவை தயாரித்து எந்த காசும் பெறாமல் இதை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அகில இந்திய சித்த மருத்துவ கழகத்தின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு இந்த அரங்கத்தை தந்து நமக்கு எல்லா வாய்ப்புகளையும் நல்கிய விவேகானந்த கேந்திரத்தினுடைய நிர்வாகிகள், குறிப்பாக என்னுடைய டைரக்டர் திரு வாசுதேவன்ஜி அவர்களுக்கும் திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மருத்துவ துறையை சேர்ந்த திரு விஜயராகவன் சார் அவர்களுக்கும் எங்களது மருத்துவ சங்கத்தின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் அகில இந்திய சித்த மருத்துவ கழகத்தின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மன்னிக்கவும், இந்த மூலிகை வைத்த ஒரு நபரை குறிப்பிட்டோம். சிகப்பு தாடியோ நம்ம அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஞானி சித்தர் ஞானம் செல்லத்துறை அவர்களும் இங்கு மூலிகைகளை வைத்திருக்க அவருடைய பேரை குறிப்பிட்டோம், மறந்துவிட்டேன். அவர்களுக்கும் சித்த மருத்துவ கழகத்தின் சார்பான எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் எங்களது சித்த மருத்துவ கழகத்தின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறி இந்த வாய்ப்பை நல்கிய அகில இந்திய சித்த மருத்துவ கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றிகளை கூறி, இந்த பாரம்பரிய மருத்துவம் இது ஒரு ஆன்மீக மருத்துவம், இது மெய்ஞான மருத்துவம், விஞ்ஞானத்தோடு தோன்றிய மருத்துவம், உலகத்தின் முதல் மருத்துவம், ஆதி மருத்துவம், அது தமிழ் மருத்துவம். இந்த மருத்துவம் ஆராய்ச்சி சாலையிலேயோ
எங்கு தொழில் கூடங்களோ இது கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவம் அல்ல. இந்த பிரபஞ்சத்தையும் தன்னை உணர்ந்த, இந்த உலகத்தை உணர்ந்த, பிரபஞ்சத்தை அறிந்த, இறை உணர்ந்த சித்தர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மருத்துவம் இது. என்று தோன்றினோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒரே மருந்து தான். அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் சீரும் சிறப்பாக அந்த மருத்துவம் செயல்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்தின் முழுவதும் இந்த மருத்துவத்தின் பால் திரும்பி இருக்கிறது. ஆகவே இந்த மருத்துவத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வைத்தியர்களும் மிக சிறந்தவர்களாக சித்தருடைய ஆசிரியர்களாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவு வைத்து நாமும் நலம் பெற்று இந்த உலகத்தை உய்ய, உலகம் நலம் பெற, நம் பண்பாடு தழைக்க, தமிழுடைய வாழ்வு செழிக்க நீங்கள் அனைவரும் தொண்டாற்ற வேண்டும். இந்த பணியை இறைவழி சேவையாக நீங்கள் செய்ய வேண்டும். இந்த பணி உங்களை சித்தராக, முக்தி அடைந்தவர்களாக, தெய்வமாக உங்களை மாற்றும் என்று கூறி இந்த இங்கு உரிமை இருக்கக்கூடிய அனைவரையும் எனது பணிவான வணக்கங்களை அனைவருடைய பொற்பாதங்களும் சமர்ப்பித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க சித்தர், வெல்க சித்த மருத்துவம், ஓங்குக தமிழர், வளர்க நற்றமிழர், வாழ்க பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம். நம்மள ஆற்றூர் மரியா காலேஜிலிருந்து மரியா காலேஜ் ப்ரொஃபஸரும் 5 நபர்களும் மாணவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை மேலைக்கு அழைத்து அவர்களுக்கு சர்டிபிகேட் வழங்கப்படும். Thank you.